அதில் வர இன்ஃபெக்ஷன் தான் தட்ஸ் கால்ட் neonatal infection. ஸோ there are two types. ஒன்று சொல்கிறது என்னது early onset sepsis, அடுத்தது வந்து late onset sepsis. early onset sepsisக்கும் லேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? early ன்னு சொல்றது வந்து எங்கட ஹைட்ல early onset sepsis வந்து யாரில் கிடைக்கும்? hospital. That means பெரிபாட்டம் பீரியடும் அம்மாவும் பிள்ளையும் இவ்வளவு தான் வந்து ரீசன். சரிதான்? ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நியூனேட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது 2010 லாஸ்ட் இயர் வந்து ஸ்டடி பண்ணது வந்து இலங்கையில் வந்து நியூனேட்டல் டெத்துக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து அனோமலிஸ், கார்டியக் அனோமலிஸ் அதுகள். ரெண்டாவது இப்போவும் உங்களுக்கு செப்டிஸ் தான். அப்புறம் கம்பினேஷனில் பார்க்கல வந்து பார்க்க கம்பைன் பண்ணீங்கன்னு கன்சிடர் எல்லாத்தையுமே வந்து செப்சிஸ் தான் மெயின். ஈவன் ஹார்ட் பிரச்சனைனா கூட அதால சாகுது, கடைசியாக செப்டிக் வந்து தான் உள்ள சாகுது. ஸோ அல்டிமேட்டாக வந்து நீங்கள் செப்டிக்ன்ற கம்போனன்ட் வந்து ஒரு 50% கிட்ட வந்து ரீசன் ஈவன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து மெயின் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஏர்லி ஆன்செட் செப்சிஸ் வந்து எங்களுக்குள்ள தான் நடக்கும். ஸோ பெரிப்பாட்டமே ஏற்றுக்கிட்டாங்க, அதாவது அம்மா வந்து வெளியே பண்ணி போகும். ஸோ டெஃபினிஷன் வைஸ் வந்து முதல் 3 நாள் தான் வித்தின் 72 ஹவர்ஸுக்குள்ள வந்து வார இன்ஃபெக்ஷன் ஆகிடுவது என்னது ஏர்லி ஆன்செட் செப்சிஸ். லேட் ஆன்செட் செப்சிஸ் வந்து அதுக்கு பிறகு வரும். இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. என்ன சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை போயிட்டு டே 3ல வருது, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டை போயிட்டு திரும்ப வருது. ஆனால் 3ஆம் நாள் இப்போ என்ன எடுக்கிறது லேட்டாக ஏர்லி என்றாலும் அது லேட்டாக தான் எடுக்கிறாங்க. ஏனென்றா ஆர்கானிசம் இருக்கிட்டாங்க. லேட் ஆன்செட் செப்சிஸ்க்கு ஆர்கானிசம் வந்து காமன் ஃப்ளோவாக தான், அதாவது என்ன சொல்கிறேன்னா வெளியில் இருக்கிற என்வாயன்மெண்டல் ஃப்ளோவாக தான் சொல்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன சிக்கல். நார்மல் டெஃபினிஷன் இப்படி, பட் நாங்கள் கன்சிடர் பண்ணோம் என்னது கிட்ட போயிட்டு வந்தால் லேட்டாக தான் நாங்கள் ஆர்கானிசத்தை யோசிக்கணும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் தெரப்பி நாங்கள் போடக்கூட வந்து யூ ஹேவ் டு கன்சிடர் அபவுட் த என்வாயன்மெண்ட். அங்கே வந்து அதை யோசிக்கணும். அதே மாதிரி 3 நாள் கழிச்சா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நாங்கள் எதை கன்சிடர் பண்ணோம் லேட் ஆன்செட் செப்சிஸ். சரிதானே? ரைட். ஸோ நியோனேட்டல் இன்ஃபெக்ஷனை ஆன்டிபயோட்டிக் தெரப்பி introduction பார்த்தோம்னா neonatal infection is a significant cause of death in all over the world. எல்லா கிராமம் எந்த நாட்டை எடுத்தாலும் செப்டிஸ் தான் ரீசன். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 11% வந்து பியூர். 11% என்னது வேற எந்த ஒரு கலப்பும் இல்லை, ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் என்றது மட்டும் வந்து 11%. ஆனால் கம்பினேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் பிபியூவில் நீங்கள் எந்த டெத் கார்டு எடுத்தாலும் அதில் செப்டிக் என்ற கம்போனன்ட் இதுதான் இருக்கும். அது எழுதுறது ரூட்டீன் கோர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி எழுதுறது. ஸோ எந்த ஒரு இதுக்கும் கடைசி அல்டிமேட் வந்து செப்டிக் தான் வரும். பட் பியூர் அண்ட் சிம்பிள் வேற எந்த ஒரு இதுவும் இல்லாத ஆக்கிறது வரும். ஏன் நாங்கள் இதை வந்து ஒரி பண்ணுறோம்னு சொன்னால் இதை ட்ரீட் பண்ணலாம், ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதான் நாங்கள் இதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ கார்டியக் அனாமலி இருக்கு, நியோனேட்டல் டெத்தில் வந்து கார்டியக் அனாமலி இஸ் மெயின் ரீசன். கேன் யூ டு எனிதிங் ஃபார் தட்? ஒன்றும் செய்யல. ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு நான் during my time I had a transfusion and great heart disease, active and circulation. இதுக்கு நாங்கள் ஏதாவது செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம். சர்ஜரி பண்ணலாம் இருப்பாங்க. ஆனால் போகிற டைமில் என்ன நடக்கும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட சில நேரம் டெத் ஆகிடும். ஸோ பட் அந்த 14 நீங்கள் ஒன்றும் செய்யலாம். பட் இந்த 14 என்ன செய்யலாம்? இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் பாவிச்சோம். இந்த 11 வந்து நாங்கள் இன்னும் படிப்போம் பிள்ளைங்களுக்கு தானே. ஸோ இதுதான் வந்து இருக்கிற ஃபோக்கஸ் மெயினாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் வந்து படிப்போம். ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னு சொன்னால் வெளியாட்களோட காய்ச்சிங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து செப்டிக்ன்றது இல்லை. நியோனட்டாலஜியை பொறுத்த வரைக்கும்
செப்சிஸ் என்றது ஒரு பெரிய விஷயம், ரெண்டு இடத்துல காமன், பட் அங்க வெரி ஸ்ட்ரிக்ட் விளங்கிட்டாங்க. ஸோ அது நீங்க ஏன் நினைக்கிறாங்கன்னு சொன்னா இட் டயக்னோஸ் early and treated with a good supporting care and antibiotic அந்த பிஹேவியர் வந்து நாங்கள் சர்வே பண்ணுறோம். ஓகே, அதுக்காக தான் இந்த மேட்டர். எப்படி இது நடக்குதுன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து நம்மளோட ஊரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி எவ்வளவு about 99%, still 1% இருக்குது. பாடச்சேரியில் கொஞ்சம் இன்னும் அப்படி எப்படி ஏரியா கம்யூனிட்டி வந்து வீட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு கண்டே ஒரு டீம் இருக்குது. பட் அதுதான் இந்த எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்து 99% வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஸ்டெராய்டு க்ளீன் என்வாயன்மெண்ட், ஸ்டெராய்டு என்றதோட க்ளீன் அண்ட் ஸ்டெராய்டில் வந்து நாங்கள் செய்வோம். ஆல்மோஸ்ட் நியர்லி 100% இருக்குது. வரக்குள்ள வந்து கவுண்டர் மிஸ் ஆகலாம், வெஹிக்கிள் டெலிவரியாக போகலாம், பட் ஆல்மோஸ்ட் ஆல் வந்து என்னது ஹாஸ்பிட்டல் இருக்குது. மற்ற வந்து பிரஸ்ட் நாங்கள் என்ன செய்யறோம், நம்மளோட ரேட் வந்து உலகத்திலேயே வந்து we have to proud that we are the first in the world. என்னதுல தொடர்ந்து 1 ஹவருக்குள்ள பிரஸ்ட் ஃபீட் பண்றதுல உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து சொல்லுவோம். ஸோ அது ஒரு ரீசன். என்னது வாட் யூ திங்க் இது வந்து மில்க் லைஃப் ஆஃப் பிரஸ்ட் மில்க், பிரஸ்ட் மில்க் வந்து லைஃபா உயிர் உள்ளதா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? பிரஸ்ட் மில்க் உயிர் இருக்கு, because it has life cells. so அதனால உயிர் உள்ள செல். so breastfeeding is a life. ரெண்டு சொன்ன என்ன அர்த்தம், அந்த லைஃப் செல்ஸ் எல்லாம் என்னன்னு சொன்னா உங்களோட அம்மாவிட பொடியில இருந்து ஹீமோடாக்சிஸ் ஆகி வர நியூட்ரோஃபில்ஸ் இதெல்லாம் என்னத்துக்கு போகும், பிள்ளைக்கு போய் பிள்ளையோட சண்டை பிடிக்கும். என்னத்துக்கு, பிள்ளைக்கு வந்து வேற ஆர்கானிசம் வராம சண்டை பிடிக்கும். அதே மாதிரி ஐஜிஜி என்ன செய்யும், +1 ஐஜிஜி தான் வந்து ஆன்டிபாடி. அப்ப எல்லாமே +1. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் நாங்கள் எம்எம்ஆர் 9 வாரத்தில் போட்டோம். எம்எம்ஆர் வேக்சின் ஏன் 9 மாதத்தில் போடுறோம்? ஈவன் இவ்வளோ அவுட் பிரேக் வந்து முன்னுக்கு ஏன்னா ஸ்டடி பண்ணி பார்த்ததுல வந்து 6 மந்த் வரைக்கும் அம்மாவில் இருந்து வர ஆன்டிபாடி இருக்கு. சரிதான், நினைக்கிறேன் எங்களோட ஸ்டூடெண்ட் பீரியட் 2012 வந்து 1 இயர் வரைக்குமே அந்த கம்பவுண்ட் காணப்பட்டு 9 1 ஆகுனாங்க. சரிதான், ஆனால் பிறகு மீசில் அவுட் கொண்டு வந்துடும். சரிதான், ஸோ திரும்ப பழைய 9 ஆகிடும். ஸோ என்ன அதில் என்ன இன்கிரேட்டாக சொல்கிறாங்க, ஆன்டிபாடிஸ் உங்களுக்கு வேறு. ஸோ அதனால வந்து கம்பைன் இம்யூனோடெஃபிஷியன்சி வந்து வறுமையை விட ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனோடெஃபிஷியன்சி கூட 6 மந்த் வரைக்கும் யாருக்கும் வராது. எங்கள் அம்மாவில் என்ன ஆன்டிபாடிஸ். சரிதான், அதுகளை நாம் என்ன செய்யும், பிள்ளைய வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து கங்காரு கேர், யூனிஃபார்ம் கேர் இதெல்லாம் சொல்லித்தர. மற்றது வந்து கரெக்ட் ஆன்டிபயோட்டிக், கரெக்டான ரஷனலைஸ் ஆன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து முறைப்படியே காப்பாற்றும். இரஷனலாக கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், ஒரு பிள்ளைக்கு வேற மற்ற பிள்ளைங்க வேலை காப்பாற்றலாம். போமே ஆப்ஷன்ஸ் இல்லை ஆன்டிபயோட்டிக். சம்டைம் நீங்க பார்க்கலாம் யூரிக் கல்ச்சர் இல்லை, எதுவுமே முடிக்கிறாரு, நோ ஆன்டிபயோட்டிக், எல்லாம் சென்சிட்டிவ், எல்லாம் ரெசிஸ்டன்ட், என்ன கொடுக்குறது. ஸோ பி கேர்ஃபுல். இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஸ்டுவர்ட்ஷிப் செய்து நாங்கள் கிளியர் பண்ணாட்டி எங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் எங்களுக்கு மாட்டோம். சரிதானே? ஓகே. ஸோ டெஃபினிஷன் வைஸ் பார்த்தோம்னா சர்ஸ் அண்ட் செப்சிஸ். சர்ஸ்ன்னு சொல்றாங்க சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம். இது வந்து ஒரு காமனான டேர்ம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ் தான். எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஸ்டிமுலை வந்து வேற மாட்டேங்குதுன்னா அதனால வந்து என்ன நடக்கலாம், ஒரு ரியாக்ஷன் பாடி வந்து செய்யும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனுக்கு வாரத சொல்றது செப்சிஸ் சொல்றோம். உதாரணத்துக்கு ஹீட் இருக்குதாங்க, ஹீட்டால வாரது வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஹீட் இருக்குதாங்க, பொடியில வந்து ஹீட் வரல, ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸ்போஷன் என்று சொல்லி வாரதும் அது. அதே மாதிரி சர்ஜரி செய்தாலும் என்ன செய்யும், அது வந்து ஸ்ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செப்டிக் வேர். ஸோ சர்ஜரி வந்து 2 or following criteria என்னென்ன, increase or decrease total white cell count for the age. இதான் முக்கியம். என்னது, for age, that is very important.
சரிதானே? ஏஜுக்குரிய கவுண்ட் அல்லது immature neutrophil is more than 10%. அதே என்ன immature neutrophils நம்ம சொல்லி போட்டுருக்கு. ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நடக்கும் என்ன நடக்கும்? கெதியா பாடி ரிலீஸ் பண்ணுங்க அட்டாக் பண்றது. கெதியா ஆக ரைட் பண்ணி அனுப்பும். பாதி எதிராலையும் பிடிச்சி என்ன செய்யும்? உடனே அனுப்ப வேலை. அதுதான் immature neutrophils. அதுல என்னன்னா இருக்கிறாங்க எல்லாம் கலச்சி போயிட்டாங்க. நீ immature. அடுத்தது abnormal temperature. ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோ. abnormal temperature. என்னங்க? கூடலாம் குறையும். ரெண்டும் எது காமன் டிஎன்எஸ் கூடலாம் குறையும். குறையதான் சோ ஹைப்போதெர்மியா தான் கூட. சரிதானே? கூடுறது. சோ பிள்ளைக்கு ஃபீவர் இல்லன்னு சொல்லி சந்தோஷப்படல. பிள்ளை குளிரண்டா கூட யோசி. ரைட்? அடுத்தது ரெஸ்பிரேட்டரி ரேட் ஃபார் ஏஜ். அது முக்கியம். ஏஜ்க்கு ரேட். சரிதானே? என்ன நார்மல் கட் ஆஃப் ரேட் வந்து எவ்வளவு யூனிட்க்கு 40. சோ அதுக்கு கூட இருக்கு. அதே நேரம் ஒரு பெரிய பிள்ளை ரிசர்ச் வந்து எல்லாருக்கும் போடுறாங்க. அது பெரிய பிள்ளை கொண்டு ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு வந்து 20 ஆனதே கூட பிள்ளைங்க இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் ஃபார் ஏஜ். ரைட்? சோ இது மூணு மினிட் கொண்ட ரிசர்ச். இதுக்கு காரணம் இந்த இவ்வளவுக்கும் காரணம் ஒரு இன்ஃபெக்ஷன் என்ன அதுக்கு செப்சிஸ் சொல்றோம். சரிதானே? இந்த செப்சிஸ் வந்து நியனேட்ல இருக்கும்னா நியனேட்ல செப்சிஸ். பிள்ளைங்க டெஃபினிஷன். சோ நியனேட்டல் செப்சிஸ்ன்றது வந்து செப்ஸ் அதால வந்த இன்ஃபெக்ஷன், அதுக்கு காரணம் அந்த இன்ஃபெக்ஷன், அது வந்து less than 28 days க்கு அதுதான் நியனேட்டல். சோ நியனேட்டல் செப்சிஸ் is a suspected or proven systemic infection associated with the systemic inflammatory response that occurs in neonate up to 28 days of age. இதான் நியனேட்டல். சரிதானே? இதே இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சர்ஜரி செய்தாங்க என்ன நடக்கும்? காய்ச்சல் ரெஸ்பிரேட்டரி இருக்கு. சோ அதுவும் சேர்த்து அவங்களுக்கு சிஆர்டி நேரம் கூட தான் இருக்கு. சோ அது வேற இது. ரைட்? சோ early onset sepsis. Definition என்ன? Suspected or proven sepsis within 72 hours of birth. சரிதானே? symptoms வந்து நார்மலா அப்ப வேற காமன் வந்து less than 6 hours. உள்ள உங்களுக்கு வந்துடும். ரைட்? எப்ப வரும்? ஆக கூட வந்து உங்களுக்கு first 24 to 48 hours குள்ள வரலன்னு சொன்னா உண்டு. Unlikely வந்து என்னது? அது வெளிய வந்துடும். So most of the time 90% வந்து என்ன நடக்கும்? first 2 daysல வந்து you will diagnose as sepsis. அதுக்கு பிறகு வருதுன்னு சொன்னா low onset sepsis. So இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா yes என்ன நடக்குதுன்னா அம்மா தான் மெயின் சோர்ஸ். அப்ப ஆர்கானிசம் என்ன இருக்க போகுது? Streptococci, main GBS, E. coli or coliforms, Listeria monocytes. இது மூணு தான் வந்து காமன் ஆர்கானிசம். என்னென்ன? GBS, E. coli, Listeria monocytes. இது மூணு தான் வந்து காமன். Listeria பொறுத்தவரைக்கும் யாருக்கு வரும்? preterm level, right? So respiratory disease due to congenital pneumonia is a predominant manifestation of early onset sepsis. என்னன்னா ஒரு ட்ராக்ல வந்து அசெண்டிங் ட்ராக்ல நீல போய் if it is going through the chorioamnitis என்னன்னா chorioamnitis சொன்னா உங்களோட வாய்க்குள்ள இடத்துல அங்குக்குள்ள எல்லாம் சுத்தி அடிச்சு வரது சேம் அம்னியோட்டிக். சோ அதால உங்களுக்கு congenital pneumonia is common. யோசிக்கலாம் என்ன நிமோனியா வரதுல என்னன்னா chorioamnitis சொன்னா அந்த கண்டாமினேட்டட் லைகோர் வந்து உள்ள ஒரு உருவாக்கலாம். அதுதான் மெக்கானிசம். சோ பாத்தேலியோ அல்லது இன்சைட்லயோ வந்து என்ன நடக்கலாம்? it can go because normal cycle அதுதான் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணி அது போய் சைக்கிளாக்குள்ள போய் வாய்க்குள்ளாலே வந்து வரதா நார்மல் மெக்கானிசம். சோ அதுக்குள்ள வந்து உங்களுக்கு கண்டாமினேட் பண்ணலாம். நான் அடுத்த பாகம் வந்து லேட் onset of sepsis. Appearance of signs and symptoms suggest your sepsis 48 to 72 hours after up to 90 days of life. அது ஓகே. சோ டெஃபினிஷன் படி 3 மாதம் வரைக்கும் நாங்க லேட் onset sepsis வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிதானே? ரெண்டா வேற ஒண்ணும் இல்ல, ஆர்கானிசம் நீங்க யோசிக்கணும். அவ்வளவுதான். 3 மாதம் வரைக்கும் இந்த ஆர்கானிசம் வந்து என்ன இருக்கலாம்?
pathogens are acquired from the community of hospital. என்னது Staph aureus, gram negative bacilli, Klebsiella, E. coli, Coagulase negative Staphylococcus, Enterococcus, Pseudomonas. இது மெயினா வேரியபிள் வந்து என்ன வரும் செப்டிசிமியா தான் மெயின். நார்மலா வருது இங்க நிமோனியான்றதை விட செப்சிஸ் தான் அல்லது மெனிஞ்சைட்டிஸ் லேட் ஆன்செட் செப்சிஸ். இங்க இந்த முக்கியமான ஆர்கானிசம் வந்து Staph aureus ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்றால் காமன் ஆர்கானிசம் எது Staph aureus. அப்ப நீங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்குள்ள இங்க என்னது யோசிக்கணும் மேலில GBS ஐயும் coliform should be covered. இங்க Staph aureus should be covered. அதான் அது வித்தியாசம். ஆன்டிபயோட்டிக் இங்க Staph aureus should be covered. அவ்வளவுதான். ரெண்டுலயும் வித்தியாசம் என்னன்னா early and late Staph aureus you have to cover in the late, not in the early. இதுதான் எங்களுக்கு தேவையான சாமான், உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான. ஓகே, so early onset sepsis எங்கெங்க வர போகுது risk factors பார்த்தீங்கன்னா எங்கட கைட்லைன்ஸ் படி invasive group streptococcal infection in a previous baby இது ஒரு risk factor. ஓகே, அப்ப என்னங்களுக்கு தெரியும் பழைய பிள்ளைக்கு அதாவது இதுக்கு முதல் பிள்ளைக்கு ஜிபிஎஸ் இருந்ததா, ஐசோலேட் பண்ணதா, என்எக்சியில் இருந்ததா ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ரைட், முக்கியமா நீங்க ஹிஸ்டரி எடுக்கிறீங்க என்ன பார்க்கலாம். ஹிஸ்டரி ஜிபிஎஸ் எத்தனை நாள் சீப்பன் போயிருக்கோம் 14 days போனதா. ஸோ if a baby treated more than 14 days that indicate they have thought of GBS or meningitis and treat பண்ணிருக்காங்க is a high risk. ரெண்டாவது maternal group is streptococcal colonization, bacteria or infection in the current pregnancy. Okay, so இது அடுத்த ரிசல்ட் என்னது GBS இருக்குமெண்டா. ஓகே, அதாவது இந்த பிள்ளைக்கு நீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம் ஹை வைரல் சாப் எடுத்து அதுல GBS பாசிட்டிவ் வந்து வந்தால் இந்த பிள்ளை நார்மலா போறேன்னு அர்த்தம். ஸ்பான்டேனியஸா நார்மலா விட்டுட்டீங்க ஹை ரிஸ்க் பிள்ளைக்கு. முதல் பிள்ளைக்கு GBS இருக்கிறது ஒரு ரிஸ்க். ரெண்டாவது அர்த்தம் அவங்களோட ஜெனிட்டல் ட்ராக்ட்ல GBS இருக்கு. ரெண்டாவது நாங்க செய்த டெஸ்ட்ல பாசிட்டிவ். என்ன அர்த்தம் அந்த பிள்ளைக்கு வந்து ஹை ரிஸ்க் ஸ்பெஷலி நார்மல். ஏன் சீசரங்க மேலெல்லாம் இருக்கீங்க ரிஸ்க். அடுத்து முக்கியமானது என்னது maternal pyrexia more than 38 degree during labor. இது அடுத்த ரிசல்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோரியா defined by maternal fever, leukocytosis, maternal tachycardia, uterine tenderness, foul odor of amniotic fluid, fetal tachycardia. இவ்வளவு இருக்கும்னா you will diagnose as chorea means. அந்த பிள்ளைக்கு சீசர் or normal ரெண்டுமே இருக்கு. ஏன் லைக்கர் வந்து இன்ஃபெக்டட் ஆயிடுச்சு. ஸோ நார்மல் டெலிவரி இருந்துச்சுன்னா சீசர் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து முக்கியமானது என்னது மதர் ட்ரீட்டட் வித் டைம் ஆன்டிபயோட்டிக். நீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக அம்மாக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டாலோ அல்லது ஃபீவர் வந்தாலோ we have to think about sepsis in the baby. Then quality. Right then, if you think about a maternal fever, then you have to think about, we don't know whether that is due to chorea meningitis, that is also we don't know. Even bacteria, that is also we don't know. So அதுதான் முக்கியம். என்னது ஐவி ஆன்டிபயோட்டிக் பாபா அம்மாக்கு உங்களுக்கு போட வேண்டி வந்தால் பிள்ளைகளை சப்சிஸ் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். சரிதானே? So invasive bacterial infection during labor or within 24 hours after. மற்றதெல்லாம் உங்களுக்கு நார்மலானது. என்னது prolonged rupture of membrane more than 18 hours, pre-labor rupture of membrane, spontaneous preterm delivery. Caesar இல்ல, any spontaneous preterm is a risk. ஏன்னு சொன்னால்
ஏன் அதை அப்படி சொல்றாங்க preterm delivery? There is no reason other than sepsis to induce the delivery. ஒரு preterm வந்து ஒரு preterm பிள்ளை டெலிவர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனை தவிர வேற ரீசன் இல்லை. That infection may be UTI or something else. இல்லாட்டி ஏன் அந்த டெலிவரி நடக்குது? அதான் அடுத்து வந்து வெரி லோ பர்த் வெயிட். அதுவும் வந்து we don't know why is that. அடுத்து லோ அப்கார் ஸ்கோர். லோ அப்கார் என்னென்ன வரும்? அப்கார் கலர் டோன் breathing heart rate and everything. அப்ப இதுல ஏதாவது ஒன்று வருது என்ன அர்த்தம்? சோ நீங்க அந்த புள்ளியை ரிசசிடேட் பண்ண வேண்டி வந்துட்டீங்கன்னா what do you think? That is also result. Okay. அடுத்தது prolonged difficult delivery with instrumentation. More than 3 vaginal examination. Okay. எல்லாம் வந்து என்னது? அடுத்தது வந்து infection suspected or confirmed in another way. ரெண்டா ட்வின்ஸ்ல ஒரு பிள்ளைக்கு செப்டிக்னா மற்ற பிள்ளைக்கு என்ன செய்யும்? செப்டிக் you have unproven otherwise is septic. Maternal UTI risk factor for main என்னது? Maternal UTI for normal not for cyst but UTI ல மேல ascending infection ஆ போய் கொரியன் மேரிஸ் வர மாட்டோம். அடுத்தது வந்து வெரி இப்ப நாங்க வந்து வெரி ரியலி அசினி that is unclean delivery and course of operation. முக்கியமா vehicle delivery. அதை நான் என்ன சொல்லணும்? Respect. Okay. Late onset sepsis. இத நாங்க பார்த்துட்டோம். இப்ப 9th ஸ்லைட்ல என்ன சொல்லுது? So, risk factor for clinical. இது என்ன சொல்லுறாங்கன்னா இப்ப நாம சொல்றது என்னது? அவங்க ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்று ரெட் ஃபிளாக். ரெண்டா என்ன அர்த்தம்? 99% ஆகிறது சிப்ட் இன்ஃபெக்ஷன். அது என்னது? சஸ்பெக்டட் or confirmed infection in another baby. தான் அவங்க என்ன சொல்றாங்க? ஹை ரிஸ்க் பேபி ரிஸ்க். ஒரு பிள்ளைக்கு ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்கு. one baby is infection. You are thinking or meta baby or environment தானே. So you have to treat. அது ஏற்கனவே நாங்க பார்த்தோம். என்னது? invasive trophy, streptococcal infection in previous baby, preterm birth, confirmed rupture of membrane more than 18 hours before a preterm birth, confirmed relapse of membrane, intraperitoneal membrane, clinical diagnosis of chorioamnitis. இது வந்து பிள்ளைக்கு பார்க்கறாங்க. சரிதானே? இது நாங்களது இல்லை. நாங்களது எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வச்சிருக்கு. இங்க வந்து என்ன சொல்றாங்க? பிள்ளைல என்னென்ன ரெட் ஃபிளாக் என்ன சொல்றாங்க? என்னது? apnea, seizures, need for mechanical ventilation. நான் ஒண்ணே மட்டும் ரெட்ல போட்டுருக்கேன். need for CPR. அது என்ன சொல்றாங்க இங்க? red flag. You have to start antibiotic. You can't wait. விளங்கிட்டானே? நீங்க ஒரு பிள்ளைக்கு ரெசிஸ்டேஷன் ஏதாவது ஒன்று செய்ய வைத்தால் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கூட தான். ஏனென்றால் நம்மளோட ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்டெரைலா கிளீன் ஸ்டெரைல். சோ ஆன்டிபயோட்டிக் நீங்க காத்தடிக்கீங்கன்னா you have to think about sepsis. அப்ப நீங்க ஆன்டிபயோட்டிக் பாவிச்சீங்கன்னு சொன்னால் ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு பேபியை ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணி போட்டு தான் மிச்சம். சோ ரெட் ஃபிளாக்ஸ்ல வந்து மற்றது வந்து அதர் கிளினிக்கல் சைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர் பிஹேவியர், ஆல்டர் மசில் டோன், ஃபீடிங் டிஃபிகல்டிஸ், ஃபீடிங் டோலரன்ஸ், அப்நார்மல் ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், ஹைபோக்சியா, பிபிஹெச்என், ஆல்டர் குளுக்கோஸ். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனோட கனெக்ட் ஈவன் சுகர் குறைஞ்சாலும் ஆன்டிபயோட்டிக் போடுறோம். ஈவன் hypoglycemia, hyperglycemia, you have to think about sepsis. Metabolic acidosis and all. அடுத்தது jaundice within 24 hours. எல்லா பேருமே antibiotic போடுறோம்.
jaundice within 24 hours. அதுக்கு வந்து கூட சொல்லுங்க டெம்பரேச்சர் ஆப்னாமல். இன்னொன்று unexplained excessive bleeding, thrombocytopenia, abnormal coagulation எல்லாருக்கும் ஆன்டிபயோட்டிக். ஸோ இப்போ நான் இப்போ சொன்னதாங்க அவங்களது நான் சொல்லுறது நைஸில் வைக்கிறேன். என்ன சொல்லுது நாங்கள் ஆன்டிபயோட்டிக் பார்க்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களில் வந்து எதுக்கு போகணும் எதுக்கு இதென்ன ஒன்று ரைட். பட் அவங்களது வந்து வெரி கிளியர் என்னன்னா ரெட் ஃபிளாக் இருந்தால் you have to start antibiotic therapy அல்லது ரெண்டு நாட் ரெட் ஃபிளாக் இருந்தால் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். சரிதானே? பிளைன் ஒரு ரெட் ஃபிளாக் அல்லது ரெண்டு நான் ரெட் ஃபிளாக் இருந்தால் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ஏதாவது ஒன்று இருக்கும்னு சொன்னா நீ ஹேட் வாட்ச். எப்படி வாட்ச் பண்றது நம்ம ஊர்ல நோக்கா நீ வச்சு எங்கட ஊர்ல நம்ம வாட்ச் பண்ண முடியாது. கிளினிக்கலா விட இதுல பார்க்கணும் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் கிளினிக்கல் பண்ணிக்கிறோம் ரெண்டு தான் செய்யணும். ஸோ ஏதாவது ஒரு ரிசல்ட் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும் இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் விளங்கிட்டு தான் நீங்கள் விளக்க. இதுக்காக தான் நாங்கள் லெக்சரே இருக்கு. So don't think we are doing unnecessary. என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இங்க வந்து இவ்வளவு ரிசல்ட்டஸ் இங்க இருக்கு. ஆக்சுவலா எங்கட ரிசல்ட்டஸ் குறை பிகாஸ் இந்த இவ்வளவு தான் எங்கட சொல்றோம் அவங்களோட ரிசல்ட் கரெக்ட். ஸோ என்னன்னு சொன்னா கமெண்ட்ஸ் வராம கரெக்டாக நாங்கள் பார்ப்போம். ஓகே ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து நீங்க யாருமே வந்து யாரையும் கமெண்ட் பண்ணுங்க. வெரி நைஸ் ஸ்டோரி. இப்போ ஜஸ்ட் ஃபார் மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிற வழியை நான் சொல்றேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. இப்போ ஒரு டாட் இருக்கு அதை வச்சுக்கொண்டு ஒரு லைன் தெரியும் அவங்களுக்கு ஒரே ஒரு டாட் தான் இருக்கு. லைன் ஒன்று இருக்கலாமா? ரெண்டு டாட் எஸ். எப்போ நீங்கள் ஒரு உருவம் தரல ஒரு உருவம் தரா மல்டி. ஸோ some complicated diseases you need multiple presentation and investigation. நீங்கள் ஒரு டாட்டை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாமா? அப்ப மல்டிபிள் டாட் அறியக்குள்ள அவர் அதை கோரிலேட் பண்ணி ஓ இதுவும் அதுதான் சொல்லலாம். சம்டைம்ஸ் அதான் நடக்குது. ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து யூ கேன் டயக்னோஸ் இன் எனி பேஷண்ட். ப்ராஸ்பெக்டிவா தெரியல. விளங்கிட்டுதானே? எங்க ஓட்ட வந்த பேஷண்ட் என்னது ஜாயின் பெயினோட வந்தாங்க. இதுக்கு ரொமாட்டிக் ஃபீவர் டயக்னோசிஸ் இன்னொரு 5 வருஷத்துக்கு கூட எக்கோ வச்சு செய்யலாம். இப்போ நாங்கள் எக்கோ செய்ய போனால் அம்மா என்ன சும்மா வந்து ஜாயின் பெயினுக்கு ஏன் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா போதாது. விளங்கிட்டுதானே? ஸோ தட்ஸ் திங். ஸோ அதுக்கு வந்து சில பேசிக் தெரிஞ்சு போட்டு அடுத்த லெவலில் நம்ம நிப்பாட்டலாம். ஆனால் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைன் என்ன சொல்றதுன்னா any patient with arthritis or arthralgia in a high risk country you have to do an echo within 3 months. இதுக்கு criteria. நான் இதாவது நம்ம கார்டியாலஜி ஏன் எக்கோ செய்யறதுப்பா that's all right. இப்போ நாங்க பார்க்க போறது late onset sepsis in the risk factors. Very long time, lack of breastfeeding, delayed enteral feeding. இதுல முக்கியமான முக்காவாசி வந்து எங்க வரதுன்னு சொன்னா என்னடா என்ன முக்கியமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த very important thing 4, 5, 6, 7 full under our control. Another 4 frequent handling and excessive resuscitation with or without invasive procedure. The excessive resuscitation anyhow you have to do. முதலாவது frequent handling என்றது கரெக்டா நீங்க அவாய்ட் பண்ணணும். ரெண்டா you have to organize control. like something வெங்கடத்துல கொஞ்சம் குறை if you work in the NX people
எம்மோ வந்து ரவுண்ட் சைடு அதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் செய்யும். பிறகு கன்சல்டன் ஓட்டுறோம் அதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் செய்யும். பிறகு சம்திங் இப்போ கம்யூனிகேஷன் இப்போ அனதர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் செய்யும். எல்லாத்துக்கும் நீங்க ஒவ்வொரு தரம் கிளிக் பண்ண தேவை. ஓகே, ஒரு 2 பேர் பார்த்துட்டாங்கன்னா இனி இன்வெஸ்டிகேஷன் செய்வோம். 2 ஹைலைட் நீங்க கிளிக் பண்ணணும். காலையில் வந்தவொடனே ஒரு ஃபுல் பேண்டுக்கு ஒரு கிளிக், ஒரு பிளட் கல்ச்சருக்கு ஒரு கிளிக், இப்படி செய்யறது. அதை அந்த ஃப்ரீக்வெண்ட். அதே மாதிரி வெரி வெரி உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து கேனுலா. Neonatal cannula should be treated as central venous line. இது பெரியாரோட கேனுலாவோட சின்ன பிள்ளைகளோட கேனுலா, especially neonatal cannula, you have to treat that central venous line. Okay, ஏன்னா அவங்க மெட்ரோ சிஸ்டம் இல்ல, லைன்ல இருக்குது, இப்படி அந்த செட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னெசரியா தேவையில்லை, போட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவை எப்போ முடியுதோ அப்போ கரெக்டாக. அடுத்து வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கின் இன்டெகிரிட்டி வித் நீடில் பிரிக்ஸ். இது முக்கியமாக நடக்கிறது வந்து சிபிஎஸ் பார்க்கலாம். சும்மா இப்போ பிளான் ஒன்று இருந்தால் பிளான் பண்ணி பார்க்கணும், அப்படி இல்லையா நீங்கள் இடத்த மாற்றி பார்க்கணும். அதான் முக்கியமாக சொல்ல ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். அந்த நாங்கள் என்ன செய்யறது படுத்த அடுத்த வருது. ஸோ அதெல்லாம் நாட் லைக் தட். நீங்கள் தேவையான இடத்துல தேவையான இடம் உங்களோட டைம் முடியறதால ரைட் நட்ட போகாய். அது எங்கட பக்கம் இல்லை, 2 பக்கம் இருக்குது. நாங்களும் கவனமாக இருக்கணும். ஹைஜீன் சரிதானே? அட்லீஸ்ட் ஸ்டெராய்டு இல்லாட்டியும் 3 hours இருக்குது. ஐ கான்ட் சே ஸ்டெராய்டு, அட்லீஸ்ட். மற்றது புவர் மெயின்டெனன்ஸ், அது வந்து கட்டாயம் சரிதானே? மெயின்டெனன்ஸ். மற்ற சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன் அதை நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். அம்மா மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 months முதல் எங்களுக்கு தொடர்ந்து அப்ளிகல் பிளீடிங் சொல்லி அனுப்பி அட்வைஸ் பண்ண பிறகு ஆக்சுவலாக அதுக்கு கூட இல்லை. அதுக்கப்புறம் உண்மையாக அது கூட இல்லை. சொல்லல சொல்லிட்டு ஸோ ப்ரீவியஸாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அது ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சயின்ஸ். கிளினிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சட்டில் அதை நீங்கள் கிளினிக்கல் சயின்ஸ் இங்கே வந்து ஒப்சர்வேஷன். நியோனட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒப்சர்வேஷன் இஸ் மோர் தென் நல்ல. இந்த பிள்ளை நல்ல இல்லை, அவ்வளோதான் நல்ல, அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றுமே எதிர்பார்க்கலாம். ரைட்டு தான். இந்த பிள்ளை நல்லா இல்லை. ஈவன் தான் நர்சஸ் முக்கியமாக ரைட் என்ஐசியை பொறுத்த வரைக்கும் இங்கே தேவை. என்ஐசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேட்டர் இருக்கிறவர்களையும் பார்த்து சொல்லுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இல்லையே, நோட்டும் கிளிக் ஆகும். ரைட் தான். தட்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்றது ஒப்சர்வேஷன்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ். என்னது பார்க்க முக்கியமாக கிளினிக்ல வேறு படிப்பாங்க. ஏர்லி நேக்கெல்லாம் வழியாக கண்டுபிடிப்பாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்க்கறது அது அடிச்சு முடியக்குள்ள வீங்காத வந்து இப்போ வீட்டில் டாலரன்ஸ் இல்லை. உடனே அடுத்ததை கட்டாயம் பார்ப்பாங்க, இழுத்து பார்ப்பாங்க எவ்வளோ டாலரேட் ஆகிருக்கு. ஸோ ஏர்லி நேக் ஷுட் பி அப்படி பார்க்கலாம். சரிண்ணா? ஸோ ஃபீலிங் டிஃபிகல்ட்டி, லெத்தார்ஜி, டெம்பரேச்சர் இன்ஸ்டபிலிட்டி, ஹைப்பர். மற்றது வந்து இஸ் டிபெண்ட் ஆன் த கேஸ். நிமோனியா என்ன வரும்? ரெஸ்பிரேட்டரி சிம்டம் என்ன ஆப்னியா, சைனோசிஸ், கேப்டிங் அது. வெண்டிலேட்டர்ல வந்து வெண்டிலேட்டர் செட்டிங் கூடிக்கொண்டே போகுதுன்னு என்ன அர்த்தம்? செப்டிக் டெவலப் ஆகிட்டு போகுது. சீரியஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறது டெக்னிக்காலியோ லோ பல்ஸ் வால்யூம், இன்ஸ்டாபிலிட்டி, ஷாக், அதில் வருது. சர்க்குலேஷன் இருக்கவில்லை. மற்ற வந்து ஸ்கின்ல வந்து மாற சேஞ்சஸ், ஜாண்டிஸ். அதனால தான் வந்து நைஸ் கைட்லைன்ல இதை வந்து 24 hours வந்து ஜாண்டிஸை கூட ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாதிப்பாங்க. அதுவும் ஒரு நாட் கிளினிக்கல். ஜிஐ, வாமிட்டிங், டயரியா, டிஸ்டென்ஷன், இது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. என்னது? க்ரை neck வந்து அப்படியே இருக்குது, ஆஃபீஸரோட பொசிஷன். அது கரெக்ட், அது obvious no obvious ஆ. மற்ற ஹிமரேஜ் கிராக்ஸ், பெட்டெக்லியர், ப்ளீடிங், ஸ்கெலிரிமா, இது வந்து இந்த தோலை நீங்க சிலருக்கு உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்துக்கலாம்.
கிட்டத்தட்ட பிள்ளைகளோட தோல் ஒரு சாஃப்டா இது பாத்தீங்கன்னா சரியான ஹார்டா கிட்டத்தட்ட நம்ம உள்ளங்கால் அந்த அளவு ஒரு ரஃப் இதைத்தான் சொல்றது ஸ்கெலிவி சரியா அது என்ன சொன்னா ஆல்மோஸ்ட் பேபி கோயிங் டு டை ஸ்கெலிவி வந்துட்டேன்னா ஸ்டோன் வந்து டிஃபரன்ஸ் ஸோ எக்ஸாமினேஷனை பார்த்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறது ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் எப்படி பார்க்குறது வெயிட் ஆல்ரெடி நாங்கள் வெயிட் வச்சுருக்கோங்க ஸோ டெய்லி வெயிட் வில் கெட் மற்ற murmurs ஒரு லிட்டோரியம் இருக்கு ஹார்ட் ரிலேட்டட் கண்டிஷனா இல்லையா ஏண்டா congenital heart disease duct dependent circulation mimic as sepsis ஏண்டா எல்லா பக்கம் எல்லாம் இதாகி fluid ஒன்று வராது உள்ள ஷாக் போனோடனே நாங்கள் நிகழ செப்டிக் ஏன்னா ஹார்ட்ல ஜஸ்ட் டு முக்கியமாக சிண்ட்ரோமிக் பேபிஸ்ல வந்து வெரிக்கும் மற்றது வந்து அப்டாமன் பார்க்கலாம் மற்ற வந்து ஸ்பைனல் கார்டு என்னத்துக்கு ஸ்பைனா பிஃபிடா அல்லது ரப்சர் மெனிங்கமைசிஸ் என்ன இருக்கா அதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் போயிடுது மற்ற லிப்ஸ்ல வந்து பார்க்கக்கூடியது ஆஸ்டியோமைலைட்டிஸ் அண்ட் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அது லேட் கான்செப்ட் செப்டிக் இதான் முக்கியமானது என்னது ஃபீவர் கண்டினியூ ஆகுது ஹை சிஆர்பி கண்டினியூஸ் சிஆர்பி always check the camera even if any எந்த ஹோட்டலையும் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஃபீவர் போகுது பட் எந்த ஃபோக்கஸும் இல்லைன்னா கேனல் ஆகாது கலட்டி போட்டு புது கேனல் ஆஃப் பண்ணுறேன் இதான் ரொம்ப பிளிஃபைட் ஸ்கேன் மினிக் கேஸ் ஸோ டயக்னாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து சொல்லணும் பார்ஷியல் செப்டிக் என்னது blood culture, full blood counts here. So, any patient, if you want to do a septic screen and then blood culture counts here. This is a very important line of investigation. Depend on the case. Pneumonia suspect X-ray. Meningitis suspect right so direct இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து direct மெத்தட் என்ன சொல்றது என்னது பிளட் பச்சை பண்ணி கொடுக்கிறது அதான் direct அதுல என்ன வேணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரைட் எனி ஆன்டிபயோட்டிக் நியோனேட்டாலஜில வந்து நீங்க ஆன்டிபயோட்டிக் மாத்திரண்டாலும் சரி ஸ்டார்ட் பண்றதாலும் சரி நீங்க வந்து பிளட் கல்ச்சர் பண்ணா சரிதானே தட் இஸ் மேண்டேட்டரி ஆனால் blood culture அனுப்புறதுக்கு லேட்டா பண்ணதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அதான் so you can't delay for the antibiotic for blood culture ஒரு இல்ல அல்லது வேற இல்ல நாளைக்கு எனக்கு ஸ்லோ பண்ணிடலாம் நோ ஆன்டிபயோட்டிக் should be start என்னன்னா நியோனட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் ட்ரீட் அண்ட் வித்ரோ அதான் ப்ரொசீஜர் நான் நியோனட்டாலஜில வெயிட் பண்ணல ஈவன் நியோனட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸ் will start antibiotic சீனியர் லாங் அதான் நடக்கும் எந்த ஒரு ஆளும் வந்து எந்த ஒரு எக்மோவும் வந்து they have the right to start antibiotic எந்த ஆன்டிபயோட்டிக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கன்சல்டன்ட் வந்து with all the facts will continue or with அது அடுத்த நாள் அவர் தான் செய்யும் விளையாடுறாங்க நியோனட்டாலஜில வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணது யாரு தான் even the exo can start antibiotic then and there empirical அடுத்த நாள் அவர் வந்து பார்த்துட்டு ஓகே ஆல் இன்வெஸ்டிகேஷன் நார்மல் இது நார்மல் அது நார்மல் ஸோ ஐ கேன் லிவ் ஃபார் என்று சொல்லலாம் அல்லது கண்டினியூ பண்ணி சொல்லலாம் ஓகே ஸோ கலெக்ஷன் இது நாங்கள் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எங்கிட்ட இருக்கிறது பீடியாட்ரிக் சாம்பிள் போட்டுலாம் பிளட் கல்ச்சர் போட்டு செப்பரேட்டா அல்லது ஐ டோன்ட் நோ பீடியாட்ரிக் ஸோ பீடியாட்ரிக் பொறுத்த வரைக்கும் வந்து 1 ml is more than அடல்ட் பொறுத்த வரைக்கும் 5 to 10 ml பீடியாட்ரிக் பாட்டில் என்ன இப்ப வரது ஆட்டோமேட்டிக் மிஷின் தானே 1 ml is சரிதானே 1 to 2 ml 1 ml is more than மெட்டல் வந்து ஏசெப்டிக் டெக்னிக்ல அந்த கல்ச்சர் எடுக்கணும் மெட்டல் வந்து எங்களுக்கு தேவையான விஷயம் பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும் அதான் சொல்ல வந்தோம்
blood culture bottle automated machine should be in the fridge. You can't keep it outside. அதான் என்ன ஸோ நீங்கள் மாறி வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் கல்ச்சர் நோ க்ரோத் நோ க்ரோத் நோ க்ரோத் நோ க்ரோத் சரிண்ணா ஏன்னா கல்ச்சர் ஏன் அழிஞ்சு இப்போ வளரும் ஸோ ஆட்டோமேட்டிக் blood culture bottle should be kept in the fridge. ஆனா கன்வென்ஷன் நம்ம பழைய பாட்டில் சும்மா வரும் அது வந்து ரொம்ப ஸோ தட் இஸ் வெரி பழைய பாட்டில் தெரியுங்க நம்ம நார்மலா இதுக்கு முதல் வந்த பாட்டில் வந்து யூ கேன் கீப் இட் இன் த நார்மல் டெம்பரேச்சர் ரைட் பிளாக் எடுத்தவங்க என்ன மாதிரி எடுத்தவங்களும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நார்மலாக இருக்கும் சரிதானே ரெண்டாவது பிளட் கல்ச்சர் நீங்க பிளட்டை போட்டுட்டீங்கன்னா யாரு கீப்பிட்டீங்கன்னா ஓகே ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கள பட் லேட்டாக இருந்தாங்கன்னா யூ கேன் டோரில் மட்டும் டோர் போட்டு வீட்டில் வைக்கலாம் பட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் என்ன செய்வோம் ஏன் அது இப்படி இல்லைன்னு சொல்றது ஏன்னா நாங்கள் போகிற பிளட் வந்து அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மைக்ரோன்னு சொல்கிறேன் ஒரு மினிமம் கன்சன்ட்ரேஷன்ல ஒரு கிருமினா அது வளர்ந்து உங்களுக்கு ரிப்போர்ட் ஆகும் ஸோ நார்மல் டெம்பரேச்சர்ல வளரும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாங்க அதில் வளர ரேட் குறையும் அப்போ எங்களுக்கு என்ன வரும் ரிப்போர்ட் 24 hours நோ க்ரோத் பட் 72 hours க்ரோத் இந்த கன்ஃபியூஷன் இல்லை ஸோ தட்ஸ் வை ஆனால் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நாங்கள் ஏர்லியாக அனுப்பணும் அப்போ அதனால தான் எங்களோட வெளி சாம்பிள் அவங்க கொஞ்சம் வச்சு தான் உங்களுக்கு தருவாங்க பட் இஃப் இட் இஸ் ஹைலி பாசிட்டிவ் அவங்க உடனே சொல்லிடுவாங்க அதனால தான் உங்களுக்கு தெரியும் பிளட் கல்ச்சர் ரிப்போர்ட்ல பேக்டீரியா இப்போ மைக்ரோஆர்கனிசம் இருக்கிற நேரம் எழுதுவாங்க கட்டாயம் எழுதுவாங்க ஹவு மெனி ஹவர்ஸ் பாசிட்டிவ் நிறைய ரீசெண்டாக நம்ம எம்ஆர்எஸ்சி பாசிட்டிவ் இன் 2 hours சொல்லிட்டே உடனே 2 hours பாசிட்டிவ் ஆகுது என்ன அர்த்தம் இந்த ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் செய்யல 48 hours ஆன்டிபயோட்டிக் கொடுத்த இடத்துல காட்டும் அனுப்பியும் 2 hours பாசிட்டிவ் ஆகுது என்ன அர்த்தம் நாங்கள் கொடுத்த ஆன்டிபயோட்டிக்கு ஒன்றும் நம்மளுக்கு நடக்குது ஸோ அதுக்கு அடுத்த லைன் வந்து இன்வெஸ்டிகேஷன் போகிறதுக்கு ஓகே ஸோ அது வந்து இப்போ நாங்கள் சொன்னது வந்து ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஸோ அடிஷனல் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ரே யூரின் கல்ச்சர் அடுத்தது வந்து பிளட் எல்பி டிபெண்ட்ஸ் எங்களில் வந்து நாங்கள் செய்கிற இல்லைன்னா வழியாக நாங்கள் கான்சல் பண்ணுறோம் சரிதானே ஸோ இன்டிரெக்ட் மெத்தட் இதுதான் முக்கியம் கவுண்டை வச்சுக்கொண்டு இப்படி செப்டிக்கை டயக்னோஸ் பண்ணுறது சரிதானே டோட்டல் கவுண்ட் ஒரு பீரியட்ஸ்ல நோ யூஸ் சரிதானே ஏனென்றால் even up to 30,000 is normal. So count like WBC கூடன்றது இந்த ஒரு பீரியட் நோ அத பத்தி நாங்க ஒரு பண்ண கேள ஆனால் என்ன இருக்கு இதான் முக்கியம் அப்சல்யூட் நியூட்ரல் கவுண்ட் 1500 ஓட குறைவாக இருந்தால் இஸ் இன்ஃபெக்ஷன் சோ அங்க நியூட்ரோபில் தான் முக்கியம் நியூட்ரோபீனியா இஸ் மோர் predictive of sepsis அடுத்து வந்து ஐடி ரேஷியோ சொல்றது அது உங்களுக்கு வேற மாதிரி ஐடி ரேஷியோன்னு சொல்லி ரேஷியோ சொல்றாங்க that is more than 0.2 is suggestive of sepsis ரெண்டாவது மெச்சூருக்கு இம்மெச்சூருக்குமான ரேஷியோ வந்து more than 20% இதுல ஒரு மிஷின்ல மட்டும் மற்றதுல ஒரு மிஷின்ல மட்டும் கவுண்ட் பண்ணுது ஐடி ரேஷியோன்னு சொல்லி கீழே வரும் ஆக்சுவலா ஸ்பீக்கிங் நாங்க வந்து obviously நாங்க வந்து full blood count report ட்ரீட் பண்ற விதம் யாருமே ட்ரீட் பண்ணல we never consider about any indecisions actually but there are so many indicators even I can say dengue leaking that can be diagnosed by the platelet graph itself. You know, platelet there's a graph, no? That's more than enough to diagnose your leak. That no one is that. Okay. So that's
we are not worrying about any graph, because why they have so much sophisticated machines are producing all those results. There is a reason for that. So likewise, one is that IT ratio, especially neonatology, is very important. So positive screen is leukopenia less than 5,000, neutropenia less than 1,500, IT ratio more than 2, ESR more than 50, CRP. This is called as CRP, positive septic screen. Okay. So lumbar puncture, if you need, you have in that case. Okay. The important thing is this interpretation of LP report. The very important thing is, you know, WBC. You might have heard. Another, even one WBC in a CSR is positive, no? One cell is positive. That is neonatology certified. Neonatology, you can see WBC count up to 5 for the term and up to 10 for the preterm. No. So be careful. Okay. So that's why I have put this slide. You can see 5 and 10. No. See the bracket. WBC count. Even preterm up to 30 in some patients. No. Inter up to 21 is no. So be careful. So interpreting LP report is little bit tricky in neonatology. Even you can't go for that. So what's the normal impression LP report? High protein, even a single WBC, glucose level is 66%. So that is abnormal, no? But if you take here, this totally different. So interpretation is little bit different in neonatology. Okay, be careful. Sometimes you might falsely interpret 1 or 2 cells. That is wrong. Okay. So you have to go for the whole report with the patient, not with the report. Be careful. So now we are coming to the management. This is we have to do, that is supportive care. Air and breathing circulation, oxygen supply, maintenance of temperature, maintain the normoglycemia, vitamin 1. You have to do. So what we are doing up to our level in our hospital, what are things we are doing? If needed, we are giving oxygen and temperature maintenance. That is very important. Please, any septic baby, if we are giving antibiotics, just check or see when you are giving the injection, just palpate and see whether the child is cold or not. More than that. Because they won't see. So when you are giving injection, you are giving no BD time. So that time, just have a look. Okay? Most of the time you will diagnose most cases. Clear? So what they will think, I think I don't happen here. Only while injected, only they found to have the dead body. Mother is telling the child is sleeping. Yes, here in particular district. So one, they have diagnosed the dead body. Because mother thought that child is sleeping. Fed and sleep. When the miss cannulation, only what they usually do, they will just take the hand and that time only he has noticed why this much of floppiness. So be careful. Okay? So that's why I am telling you, if you are giving injection, have a look. Play part. Reason minimal handling, but you park that's all. The point over the park breastfeeding observer, just have a look. In the park, injection for it. When you are giving antibiotics, just have a look. Child is breathing okay, everything is okay.
jaundice, mood. So antibiotics. Antibiotics as soon as possible after taking your investigation. So early onset of sepsis, what is the antibiotic? C-pen and gentamicin. That is the first line of antibiotic. Okay, C-pen and gentamicin. Cefotaxime, if you are thinking about meningitis. Or if you think the gentamicin or antibiotic needed more than 7 days, then you have to change the gentamicin to cefotaxime. And be careful, cefotaxime dose will change every week. Okay, cefotaxime I think first week PD, second week 8 hourly, third week 6 hours. Be careful when you are treating the patient. Another thing is local antibiotic choices sometimes we need because that is with the microbiologist they will suggest, not here in other places. Second line is depend on the culture. Okay, but in that time you have to think about stuff now. Okay. Third line is meropenem and vancomycin. So it should be suggested by the microbiologist. But if we can start with meropenem and vancomycin if the MRSA is positive or we are suspecting. Okay. So that's the last option we have. Beyond that, we have to hand it over to microbiologist. So after this, we can treat. Or in our hospital, we are going to hand over this case to microbiologist anyhow. So duration is very important. We have a route of proven meningitis. That means a positive CSF. You have to give how many days? GBS if it is isolated 14 days or E. coli that in negative culture positive 21 days. But CSF positive, no organism isolated, still 21 days. That means if a positive, if you think there is a meningitis, better to go for the 21 days antibiotics. But sometimes you have to extend more. I think my neonatology appointment, I have given 110 days of antibiotic per time. How many days? 110 days. Actually, that day we admitted with me and discharged me. Yeah, 2020, January 1st, admitted. Let me deliver. And when I went, after 4 months, that means 110 days. When I change the NIC to postnatal ward, it's actually what happened. It's a baby of a cancer. So my baby also has some immunosuppression. So what happened is brain abscess. Meningitis causes abscess. So we have given 42, 51, ultimately 110 days of antibiotics. But child is very one half of the brain gone. But child is active. So CSF positive, so we have to treat for 21 days. That is our level. Then blood culture positive, CSF no. Then you have to treat until culture negative and clinically well. CRPs are not. So here the maximum duration is 21 days. There is no minimum duration. So until you treat. So in our common practices, if the culture is positive, better to go for the 21 days as we treat as meningitis. Okay? Because blood culture positive means is positive. Is severe infection, we will treat for the meningitis. Now this is very important. Symptomatic baby responded to treatment within 48 hours. CRP positive, culture negative, then CRP positive.
cultures negative. Then we will go for the until negative CRP. What we are practicing here. So CRP positive only mean we will treat until CRP negative. That's all. Unless the culture is positive. So culture positive, then we will go for the meningitis treatment. Okay. Initial symptomatic baby, screening negative, clinically well, stop antibiotics. Okay? Clear? So that's the way we are treating patients. So symptomatic, that means we have started with the risk factor, but all the investigation negative, then we will omit by 48 to 72 hours. CRP positive, we will go for until CRP negative. But culture positive means we will go for 21 days. Or if it is GBS, culture positive, then more 14 days is enough. But others, we will go for the 21 days. That's our institutional protocol. Okay. This is very important. Persistent high CRP, you have to rule out or you have to search for the focus. Okay? CRP high here, you can blindly treat. If the CRP is high, search for the focus and treat patient. Don't neglect the CRP report and don't treat the CRP report also. If the CRP is high, search for the focus in any patient. Because above 100 CRP, you can't simply get it from a small patient. Sometimes the CRP may be positive. That means until you check the cannula, cannula site infection is positive. Because we are seeing here thrombophlebitis or some infection, local irritation might come, especially in vancomycin. Okay. Then pneumonia, that is until baby is okay. That means usually we are giving for 7 days of antibiotics. Okay? For 7 days and or until baby is okay. That is we are going to the pneumonia. Umbilical cord infection, umbilical granuloma, no need of antibiotic. That means invasive antibiotic no need, but we can give a local antibiotic and see. That is for the why we are giving local antibiotics? Actually, we are giving for not to touch the granuloma. That's all. Because what they will do, they will clean and contact. So what I give the local antibiotic to prevent that. So indirectly I am preventing trauma. So it will, if you keep it dry, that will disappear. So after that only we will give some need, we can give some cauterization. Okay? But if there is a significant periumbilical erythema or signs of sepsis, then you have to think about, now you have to think about, this is what is that early or late? Late sepsis. Then you have to think about Staph aureus, flucloxacin and gentamicin. So flucloxacin you have to start. So late onset of sepsis, you have to consider Staph aureus and consider the flucloxacin as an antibiotic. If the baby is unwell, then you have to think about MRSA and you have to start vancomycin. Okay? I think our patient, teicoplanin, ultimately, is not said, even that is not responding. Teicoplanin is the last case. So they said, no, you can't get teicoplanin, transfer. They can't issue for blind, that's why they take over and finally they reclass. So skin infection is sepsis should be referred to a normal and neonatal condition. This is very small thing. There are some small vesicles. The pustular melanosis you can treat with local antibiotics. But if it is severe, then you have to think about skin sepsis, that is flucloxacin. You have to start. Okay? Very sick patient, you have to think about vancomycin, MRSA. This is very important for you. The important component, prevention. How to prevent? First thing, hand wash.
more than enough to prevent anything. Okay. Then strict aseptics during the procedure, including cannulas. Not only central vein, including cannulas. Please maintain the strict aseptic procedure technique. Then safe delivery practices and the practice. Early and exclusive breastfeeding, enteral feed, maternal tetanus immunization, early diagnosis and prompt treatment, pre-lactal feeds, cord should be kept dry, and minimal invasive interventions like needle pins. Don't leave currently unnecessary intravenous line. What we want to tell here, avoid overgrowth. Okay? Avoid overcrowding in the hospital. Today also I have bystanders, visitors. Please avoid that. Otherwise you can't handle this. Maintain hygiene. Nursery environment. I think why I have tell the reason. Because ensure round the clock water supply. That is not a problem. Adequate ventilation, environmental temperature. So here the important thing is overcrowding. Not only overcrowding, including the patients. You can't keep 8 or 10. If your postnatal ward is full meal, you will unnecessarily introduce it. You yourself. And then over patient is not minimum staff. எப்படியோ நாங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பேஷண்ட் பார்ப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ sometimes you might forget the hand wash. Right? எது hand washing ல பெஸ்ட்? ரப்பா கையில கழுவு. Soap and water, okay? So every time you have to go and wash. இந்த hand wash போடுறதுல அடிச்சிருக்கா. Okay? Hand wash பண்ணுங்க. It's not good. Directly கழுவணும். அப்ப அது வந்து ஒரு ரெண்டு பேர் அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுல உங்களுக்கு பிராக்டிகலா சாத்தியப்படாது. ஸோ பெட்டர் ஆக்களை குறைக்கும். சரிதானே? ஸோ ஆக்களை குறைக்கணும்னு கொஞ்சம் ரிஸ்பெக்டே வரக்கூடாது. வராட்டி நாங்கள் ஆன்டிபயோட்டிக் போடணும். அல்லது நாங்கள் ஜஸ்ட் ஃபார்மசியை போய் பார்த்து அப்சர்வ் பண்ணி செய்வோம். அதுதான் என்ன சிக்கல் வரும். ஓவர் கிரௌடிங் ஏற்படும். எங்க போஸ்ட் நேச்சர் அங்கே உங்களோட ஆன்டிநேட்டல்ல பிரச்சனை இல்லை. போஸ்ட் நேச்சர்ல ஓவர்க்ரௌட் ஆகுது சிக்கல். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து we have to open the MP. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை தானே MP. You have to start from other than MP. கல்வாணி முடியல நான் போன புதுசில் அதான் பிரச்சனை. ஆன்டிபயோட்டிக் 2 நாள் போட்டாலும் அங்கே 2 பேர் ஆகிடும். ஸோ நான் என்ன செய்யணும்னா பீடியாட்ரிக் ரோடு போடுவேன். என்னடா இப்படியும் டிவி இருந்தது அதில், அதனால கொண்டு வரல. என்ன பிரச்சனைன்னா அங்கே வந்து கட்டில் அம்மா அது முழு கட்டிலையும் வெட்டி பிடிச்சி கட்டில் எல்லாத்தையும் காய்ச்சி போட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க மட்டும். இப்போ நாங்கள் 48 ஹவர்ஸில் டிசைட் பண்ண விடாமன்னா அதை விட்டுருவோம். கவுன்சிலர் பார்க்குறாங்க. இஃப் யூ ஆர் கிவிங் மோர் தேன் 2 days ஆன்டிபயோட்டிக் அவங்கள மட்டும் இன்ஜெக்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் தானே நிப்ளைபோரால் மட்டும் இன்ஜெக்ட் நிப்ளைபோரால் சொல்லுவாங்க போட்டு நான் சரி. ஸோ என்னடா அங்கே ஓவர் க்ரௌடிங் நிப்பாடுறேன். ஏன்னா முழு பேஷண்ட் ஏன்னா ஹேண்டில் என்ன இருந்தாலும் ஒரு உங்களால் வந்து ஒரு எல்லாரும் மனுஷன் தானே. யூ கான் ஹேண்டில் பியாண்ட் டேஸ் ஒரு ஸ்டாஃபை கூட்டணும். அப்படி இல்லைன்னா ஆக்களை குறைக்க அது ஒன்று தான் நம்ம செய்யக்கூடிய. ஸோ உங்களால் ஏழுமான வரைக்கும் மெயின்டைன் ஆகிடும். அது ஹேண்ட் வாஷிங். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So I usually follow this guide. Any red flag or 2 or more non-red flag. So what I feel usually if there is a 2 restrictors start antibiotics. 1 may do investigation and see. That's all. There is a 2 restrictors. That means absolute restrictor. Conversion patient anyhow you want to start now. CPR patient anyhow you want to start. So that's the thing. Get red flags. You start antibiotics and review with the report. If there is only one restrictor, do the count and CRP after
24 hours. Because early report may be negative. So give a time, and after 24 hours, if you check it, then if it is negative, we can confidently discharge the patient. No one can question this, because always they will question retrospectively. No one is going to question about the prospective. Why you have not done? They won't ask. Why you have not done? ஏன் இதை எப்போ அப்படி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு செஞ்செல்லாம் முடிஞ்சது கூடாது. இன்கொயரியில் வந்து நீங்கள் அதை அப்படி செஞ்சுருக்கிறாங்க, இப்படி செஞ்சுருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? நீங்கள் வந்து செஞ்சு வந்துருக்கோ அதான் நீங்கள் வாழும். எங்களுக்கு இங்கே வரையில் வாழ்க்கை பேஷண்ட் பேஷண்ட் எனக்கு ஆன்சர் டு பெற்று கேம் வித் ஃபிக்ஸ். அல்டிமேட்டா அங்கே தான் டயக்னோஸ் பண்ணது ரெண்டு. இப்போ இங்கே வந்து கேட்டு காமிச்சு காமிச்சோட அனுப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டு ஃபிக்ஸ் அடிச்சு வந்துட்டு கவுண்டர் நான் பார்த்து கொடுத்துருக்காங்க. அவன் ஃபிட்டிங் சார்ஜ், ஃபிட்டிங் ப்ளஸ் கவுண்டர் மட்டும் நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம். அது ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். விச் ஒன் இஸ் பெட்டர்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அங்கே வச்சு பாருங்க. அங்கே நீங்கள் கவுண்ட் பார்க்காம விட்டு போட்டு இங்கே பார்த்துருக்கலாம். ரெண்டு கொஸ்டின் போன உடனே நீங்கள் உங்களுக்கு பைக் அக்கௌண்ட் எடுக்கலாம். 24 hours அவைலபிள் தான். ஏன் அதான் அங்கே செய்ய இங்கே வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாமா? நடக்கப்பா இப்போ தான் நடக்கும். ஸோ தட்ஸ் அ டைம் டெய்லிங். இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் பிளட் எடுங்க. அவங்க என்ன பிளட் மெடிக்கல் அதான் நடக்கக்கூட அவங்க பிளட்டை கூட எடுக்கல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு. நான் இங்கே சொல்லியிருக்கேன் பிளட் எடுங்க. இங்கே வரேன் நீங்கள் அனுப்ப கேட்டாங்க சொல்ல பிளட் எடுத்துட்டோம் இது சீக்கிரம். ஸோ we have to think about our situation or இருக்கிற ரெண்டு போட்டு அதற்கும் இல்லை. எங்களோட மினிமம் ஸ்டாஃப் நாங்கள் எல்லாத்தையும் போட்டு அது பண்ணிக்கணும் இல்லை. எங்களோட கெப்பாசிட்டி வந்து தனி. நீங்கள் தனியாக இருந்துட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சு எங்களுக்கு எல்லாம் மனசில் தான். ஸோ 1% ஸோ பேபி வித்தவுட் ரிஃப்ளெக்டர் அது அவ்வளோதான். ரெண்டு ரிஃப்ளெக்டர் ஒரு ரெண்டு ரிஃப்ளெக்டர் ஸ்டாப் ஒன்றுண்டா அப்சர்வ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எல்லா மேப்ஸ் தான். nowadays all apps this is called case of permanent neonatal sepsis calculator. இது வெளிநாட்டில் இருக்குது. உங்களுக்கு டக் இருக்குது உள்ள எல்லா ரிஃப்ளெக்டர் அடிச்சோடனே உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்குதுல்ல அதுவே என்னன்னு சொல்லி செய்யுது. அது செஞ்சுட்டு ஓகே அதுலேயே நீங்கள் ஹிஸ்ட்ரி அந்த அதில் எவ்வளோ நான் சொன்னேன் தானே எல்லா ரிஃப்ளெக்டர்ஸுக்கும் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு வந்தீங்கன்னா சரிதா அதுவே சொல்லி WBC கவுண்ட் என்ன அதை நீங்கள் போட்டோன்னே that will tell the risk. உங்களோட பேபியோட ரிஸ்க் என்ன you can decide. Okay, that's all. இது நாங்கள் ஏன் செய்யறாங்கன்னா ரெண்டு ரீசன். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து now VOG is there, so we are getting more delivery. That means more success. ஏன்னா ஓவர்லோட் ஆகும். முந்தி இவ்வளோ நாள் பிரச்சனை தானே. ஸோ உங்களுக்கு பெர்மனன்ட் ஒரு ஆள் இருக்கையில் வந்து யூ வில் ஹேவ் தட் ப்ராப்ளம். எப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து உங்களோட ஹைஜீன் ஒரு பிரச்சனை ஆக்கக்கூடிய இருக்கிறவங்க உங்களுக்கு பிரச்சனை வராது. தே வில் யூஸ் ஃப்ரீக்வன்சியில் டாய்லெட்ஸ் ஒன்று பாய்க்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயங்கள் அதைத்தான் இந்தியாவில் இருக்கிறாங்க பாய்க்க வேண்டியது எல்லாரும் கொமன் இதுக்குள்ள அனுப்புவாங்க. ஸோ தேவை கிராஸ் கண்டக்ட் யாராருக்கு வேணும் அங்கே இருந்து இங்கே வேணும் இங்கே இருந்து அங்கே போகும். மற்றது ஈவன் இன்சைட் த போஸ்ட்நேட்டல் வார்டு என்னது கூட இன்ஃபெக்ஷன் வந்து போஸ்ட்நேட்டல் வார்டில் எப்படி பாருன்னு சொன்னால் அம்மா மாதிரி பெயின் ஒழுங்காங்க கிளீனிங் ஹைஜீன் இல்லாமல் இல்லை போகிறது ஒழுங்கு இல்லை அந்த ஒரு கட்டமைப்பு பண்ணுறது ஒரு ரீசன் பக்கத்து பக்கத்து பெயின் ஷேபாங்க ஒரே மேம். ஸோ தேர்ஸ் அ ஹை ரிஸ்க் ஆஃப். அடுத்து வந்து ஓவர்க்ரௌட் So overcrowd is main risk. எப்படி ஓவர்க்ரௌட்னு சொல்லக்குள்ள டச் பண்ணி முக்கியமாக வந்து நாங்கள் இங்கே பார்க்கறது யூ கேன் சி ஆப்சர்வ் என்னது நம்மளாக்கள் அதே காலத்தில் ஒன்று வச்சுருந்தாங்க ப்ரொடக்ட் அது 31 நிறைய வரைக்கும் ஒருத்தரையும் போராடுற சொல்கிற இன்டிரெக்ட் ரீசன் வந்து நீங்கள் நம்மளுக்கு கை அடிச்சுக்கிட்டோம் ப்ரொடக்ட் கூட பாதி பேர் போக மாட்டாங்க.
ஸோ செப்சிஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ அது அந்த கன்செப்டங்களுக்கு பிழைச்சிட்டு அதை தொடக்கலாம் பிரச்சனை எல்லாம் பார்க்கலாம். முழு விசிட்டேஷன் போகிறது அங்கே போய் என்ன வந்து செப்டிக் ரேட் இங்கே வந்தது தெரியல, அங்கே சரியாக மோஸ்ட் ஸ்கின் செப்ஸ் என்ன ஹேண்டிலிங் முழு பேர்லேயே கையை பிள்ளை மேலே அங்கே இருக்கு அது கையங்கள் லோனி போயிடுது. இப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்கள் நல்லா கலவையா என்ன. ஸோ இங்கே வந்து கன்சென்ட்ரேட் ப்ளீஸ். அப்போ அவங்களுக்கு வந்து மோ செப்டிக் ரிஸ்க் செப்சிஸ் வந்து ஸ்கின் தான் அவங்களுக்குள்ள இதாக இருப்பாங்கன்னா ஓரளவு அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மோ ரிஸ்க். அடுத்தது ஓவரோட ஸ்டாஃப் வந்து நாங்களே வந்து என்ன மிஸ் ஆகுது ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு நாங்கள் இங்கே சொல்லிட்டு அங்கே போகணும் அங்கே சொல்லிட்டு இங்கே வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்ய ரீசனே அதுதான். ரெண்டு பேருக்கிட்ட பக்கத்தில் பாசிட்டிவ் ஆகிக்கொண்டு போகும். இனிஷியல் சிஆர்பி நார்மலாக இருந்து பிறகு பாசிட்டிவ் அதுலேருந்து இருக்குது. எங்களது இது ஒன்று நடந்து கல்ச்சர்னு தெரியுன்னா இங்கே அவ்வளோ கல்ச்சரில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னன்னா நாங்கள் லேட்டாக இருந்தோம். கல்ச்சர் ஷுட் பி என்னன்னு தெரியாது. நீங்கள் வெளியில் எவ்வளோ நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் வராது. சரிதாங்க. ஸோ சிஆர்பி லெவலை வச்சுக்கொண்டு தான் நான் டிசைட் பண்ணுறது எவ்வளோ நாளைக்கு ட்ரீட் பண்ணுறது. ரைட். அதில் எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுறோம் நான் அதுக்கு ட்ரீட் பண்ணுறேன். ஸோ பிக்காக எங்களோட இதில் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறோம். மற்றது ரிஸ்ட்ரக்டர்ஸ் இருந்தாலே அந்த ரிஸ்ட்ரக்டரை மென்ஷன் பண்ணி போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அனுப்பி அது ஒரு பிரச்சனை. இன்வெஸ்டிகேஷன் என்றது வந்து செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யத்தான், கிளிக் பண்ண வேண்டியவர்களுக்கு கிளிக் பண்ணாமல் அனுப்பிடலாம். என்னன்னா 1 fine day நான் சொன்னேன் அந்த டொட்டை வந்து நம்மளாம் முடிப்போம். ரைட். எங்கடாக்க போயிட்டு உங்களை தெரிஞ்சாங்க பழக்கம் என்னது முதலாவது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறத நம்மகிட்ட வந்தவரும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். நீங்கள் போயிருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச மீட்டிங்கள் எல்லாத்துலேயுமே கடைசி ஆளுக்குள்ள வந்து பெரிய எல்லாம் பெருசு டீச்சிங் ஒன்று நடந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, பார்த்து இருக்க மாட்டாங்க. அதை சொல்லணும். சில நேரங்கள் அது நடக்குது. இப்போ என்ன நடந்திருக்கு அங்கே வந்து இப்போ கடைசியாக நடந்த ஸ்டோரியும் அதே தான். பிரெக்னன்ட் தெரியும் தெரியுதா என்ன புதுக்கே இருக்கு. அதில் எக்ஸாம் பண்ணல, அதான் மெயின் பிரச்சனை. அதை வந்து கொண்டு பிள்ளை சொல்லவே இல்லை, இதெல்லாம் வந்து நிற்கும். அது அப்படி இல்லை தானே எக்ஸாம் பண்ணாவே உள்ள பார்த்துருந்தா தெரிஞ்சு ஒரு பிரெக்னன்ட் டாக்டரை பார்க்கலாம். பிரெக்னென்ட்டை பார்க்காம அட்லீஸ்ட் என்னடா ஒரு ஆள் வகையில் இல்லை, அதான் பிரச்சனை. ஒரு 4 பேர் வகை போயிருக்கு, 4 பேர் பார்க்கல, பிசிஓ பார்க்கல, அட்மிஷன் பார்க்கல, எஸ்ஹெச்ஓ பார்க்கல, ஜஸ்ட் அப்டாமினல் அது மாதிரி நடக்கும். அங்கேயும் நடந்தது நம்மளுக்கு வந்திருக்கு. அங்கேயும் வழக்கு ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிக்க பார்க்கல அனுப்பிச்சு ஸ்கேன் என்னண்டா ஏன் கட்டில அந்த ஏன் பெருசா வயசான அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. ஸ்கேன் மிஷின் தூளு எல்லாரும் ஃபோக்கஸ் முடிச்சாங்க, எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ராஜாமன்னா எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ப்ரோவா வச்சுட்டு என்ன வாக்கு இதை ஈவன் பில்டிங்கா இருக்கு. நாங்க இதுக்குள்ள வந்ததுனால ஜஸ்ட் ஒரு சும்மா அடிமாட்டோம் குத்து கதிரை குத்தி எதுவும் பார்த்தோம். ப்ரோவா வச்சா ப்ளீஸ் ஆஃபீஸர் ஃபுல்லாக ஃப்ரீ ப்ளஸ் ஸ்கேன் ரேடியோலஜி போட்டு ப்ளஸ் கிளினிக் கெமிஸ்ட்ரி சின்ன விஷயங்கள் அதில் இருக்குது. எங்களை பார்க்கக்கூடியது வந்து நாங்கள் என்ன சொன்னோம், இந்த ரிச்சர்ஸ் எடுத்ததே வந்து எங்களோட குவாலிட்டி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சரி, அபவுட் ஃப்ரீயா விளங்குச்சா? அடிக்கடி நம்ம கூட இது வேற கூட கேப்ல இருக்கும். நம்மளால ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் ப்ரிவென்டிவ் மெசேஜ் கரெக்டாக எடுத்துக்கணும். சொன்னோம்னா அண்டர்ஸ்டாண்ட் சார் மன வைக்க
All small points you have to இந்த வந்து இந்த ஃபுட் டெலிவரி அப்படி வந்தாங்க டோன்ட் allow அடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணாத அந்த விசிட்டர்ஸை விடாம ஈவன் விட்டாலும் டச் பண்ண விடாமன்னு சொல்லுங்க அட்லீஸ்ட் டச் பண்ணுறேன்னு சொன்னால் ஹேண்ட் வாஷ் பண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்கிறனால மட்டும் பார்த்துருக்காங்க அதோட அவங்க அந்த சீனி தண்ணி நீங்க வந்து இந்த பக்கம் நீங்க வேலை செய்ய வேண்டியது அந்த ஏஎன்சி வந்துதான் நீங்க நான் அதான் சொல்றேன் நான் இப்போ முழுக்க வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் என்ன இருக்குது ஓடியோ இருக்குது சாமான் சரிதானே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கதைக்கணும் சரிதானே ஒரு நல்ல சிங்களாக்கள் இருக்கிற சிங்கள கதைக்கல பட் நீங்கள் வடிவா ஸ்கிரிப்டை எழுதி ஒரு ஸ்பீக்கரில் ஓட்டுடுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் I am telling because I think Priyadarsini listen அதில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது அது ஸ்பீக்கர் ஒன்று பெரிய காசும் இல்லை தான் சின்ன ஸ்பீக்கர் ஒரு ஆளை வடிவாக கதைக்க விட்டு போட்டு உங்களோட குவாலிட்டியாக நம்ம இருக்காங்க வடிவாக ஸ்கிரிப்ட் பண்ணும் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயம் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து தொப்பில் அப்படி பார்க்கணும் நாளைக்கு வந்து தாய்ப்பால் அப்படி கொடுக்கணும் அதுக்கடுத்தது வந்து விசிட்டேஷன் அப்படி நல்லா வச்சு செய்யும் இல்லை பராமரி இது ஒவ்வொரு இதுக்கு தானே வடிவாக எழுதிட்டு தமிழ் அதை வடிவாக சொல்லிடுங்க வடிவாக கதைக்கும் அதை போட்டு என்னென்னா ஒவ்வொரு நேரம் நீங்கள் போடு அவங்களுக்கு என்ன செய்யும் கேட்டு கேட்டு பழகு மற்றது இங்கே இப்போ வாராக்கள் ஒருத்தர் அன்எடுக்கேஷன் இல்லை தானே புரியும் அப்போ நீங்கள் எப்போவுமே வந்து யூ ஹேவ் டு ப்ரொமோட் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தான் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறது வார்னிங் என்ன வார்னிங் கொடுப்பாங்க வார்னிங் ஷாட் தான் முதலாவது அதான் மார்க்கெட்டிங் இப்படி மார்க்கெட் பண்ணுறது முதலாவது அவசரம் என்ன கால்சியம் நல்லின்னு கிட்ட எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு டிஹெச்ஏ தேவை அதான் முதலாவது சரிதானே டிஹெச்ஏ இல்லாமல் விட்டால் மூளை இப்படி போகும் அதான் வான் அதுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்க எங்கடல இருக்கு ஸோ அது மாதிரி ஒரு வசனத்தை முதல்ல அடிக்கணும் என்ன நடக்கும் முதலாவது போடணும்னா பிள்ளை இறப்புக்கு காரணம் என்ன கிருமி தாக்கம் கிருமி தாக்கம் வாரதுக்கு காரணம் பிள்ளைகளை கையாளுதல் நீங்கள் அனைவர் வந்து தமிழ் வழி எழுதுனீங்க அனைவர் வந்து பிள்ளைய ஹேண்டில் பண்ணுறதால தான் பிள்ளைகளுக்கு கிருமி வருது அதனால தான் பிள்ளைக்கு இறப்பு வருது வார்னிங் கொடுத்து அப்படித்தான் செய்யறேன் நீங்க கதையாக நீங்க எப்படி பிள்ளைய பார்க்கணும் அப்படி அதெல்லாம் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லையும் இந்த 3 ஷாட் இருக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் ஷாட் ரெண்டாவது என்டர்டெய்னர் இருக்குது மூணாவது இதால என்ன இப்படித்தான் எடுக்கணும் நீங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாலும் இந்த 3 கம்மோட அதான் ஹெல்த் ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங்ன்றது அப்படித்தான் முதல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லி வேலை இல்லையே முதல் கொடுக்கணும் வந்து என்ன நடக்கும் டிஹெச்ஏ இல்லாமல் போனால் பிள்ளைகள் வந்து நரம்பு இது வேறுமா அது வேற மட்டும் தான் போல அகப்படும் இல்லைங்க இப்போ மூண்டில் ஒரு பேருக்கு என்ன சொல்லுவாங்க மூண்டில் இடைவேருக்கு கல்சியம் குறைபாடு உள்ளது அதனால் வந்து என்ன வேணும் முகத்தையில் உடைவுகள் வருது ரெண்டத்தான் முதல் சொல்றேன் புறதான் என்ன சொல்றது எப்பயாவது நல்லா சாப்பிடுங்கடா சொல்லுவாங்க எங்களதில் கல்சியம் இருக்குதா எப்பயாவது மீனில் கல்சியம் இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றது அது முடியாத ஃபேக்டரி வரும் ஸோ அது மாதிரி நீங்கள் முதலாவது கொடுக்க வேண்டியது இங்கே வந்து த்ரெட்டன் பண்ணி தான் பிஸ்னஸ் அது மாதிரி தான் நீங்கள் வந்து த்ரெட்டன் தான் பண்ணணும் எப்படி த்ரெட்டன் பண்ணுறது நாங்கள் இப்போ சொன்னதே ஃபேக்ட்ஸான என்னது இலங்கையில் வந்து 15 விதமான குழந்தைகள் இறப்பதற்கு பிரதான காரணம் கிருமி தாக்கம்
இந்த கிருமி தாக்கமானது பிள்ளைகள் கையால் முறையினால் தான் ஏற்படுகிறதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. 2 முடிஞ்சு தான் நீங்கள் மிச்சத்துக்கு வரணும். என்னது? ஸோ இந்த 2 வந்தோடனே அவங்க அலர்ட் ஆகிடும். எப்படி இப்பொழுது நாங்கள் எவ்வாறு பிள்ளைகளை தூக்கி வச்சு பராமரிக்கிறோம் சொல்லி இந்த வாணி சொல்ற கொடுக்காம அவன் கன்சென்ட் பண்ண மாட்டான். நீங்க வீட்டை போங்க ஒவ்வொரு நாளும் தண்ணீரை கலந்து அதை வந்து சரிதானே? அது அவங்களோட கல்ச்சரல் ப்ராக்டிஸில் வந்து நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம். அது என்ன தேன் என்ன வருது? அதுக்கு தேன் என்ன கொடுக்கலாம்? ஸ்போர்ஸ் இருக்குது. ஸோ யூ வில் கெட் டாக்ஸிக்ஸ். ஃபில்டர் பண்ணாலும் தேன் வந்து லெசர் வாங்கியாலும் லெசர் வாங்கியா சால்ட் sugar you can do. Especially this one filtered one you can have, but non-filtered one it has spores. And I said long preserve one spores irukku fungus. எங்கட ப்ராக்டிஸில் வந்து அதை செய்யணும். ஒரு மற்ற விசிட்டர்ஸ் லிமிட்டேஷன் வந்து என்ன சொல்கிறாரு? காசு பண்ணாமல் அல்லது ஆட்களை லிமிட் பண்ணி டைம் பண்ணணும். ஆனால் லிமிட் பண்ண அப்படி சொல்லாமல் நீங்கள் அங்கே வச்சு லிமிட் பண்ணணும். என்னது எங்கே வேணா அங்கே வச்சு சொல்லணும். நீங்கள் பிள்ளை வளர்ந்தோடனே எல்லாரும் 2 பேரும் பிள்ளைகளை கூட்டி வரீங்க சரிதானே? ஏன்னா பிள்ளையை டச் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டி வரும். இன்றைக்கு நாங்கள் வர பிள்ளை கட்டி இல்லாமல் இருக்கும். அப்படியே அப்படி வரையில என்ன அதை விடக்குள்ள என்ன நடக்கும்? இந்த வாராளுக்கு வந்து அவனுக்கு அப்போ ஸ்பெசிஃபிக் வந்து இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் அவாய்ட் பண்ணனா அதுக்கு தான் இந்த பிள்ளைகளுக்கு டக்குனு இன்ஃபெக்ஷன் வரும். ஆல்ரெடி மென்ஷன் டிசீஸ். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எங்கே வேணாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் மாற்றில. நீங்கள் டிஎம்எஸ்ல கொடுத்து போராட்டு வாசலில் வச்சு நிற்போம். வாசலில் நிற்போம். உள்ளுக்குள்ளே வேணும். ஈவன் பீடியாட்ரிக் போகிறது எல்லாரும் சின்ன பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் தான் அங்கேயே சின்ன பிள்ளைகள் வேணும். வாசலில் வச்சு நிற்பாரு. Only adult can go and hand over only one person. But only thing is they have enough security. Say here, but by the gate le all போய் ரெண்டாக கேட்ல இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இங்க கேட்ல செக்யூரிட்டி இருக்கு. உள்ளுக்குள்ள செக்யூரிட்டி ஃபென்ஸ்ல இருக்கு. அந்த வாழைச்சேனையிலே அதே பிரச்சனை. என்னன்னா ஓபிடி இருக்குதாங்க. ஓபிடி உள்ளுக்குள்ள இருக்கு. ஓபிலேருந்து உள்ளுக்குள்ள வார வழி இருக்குதாங்க. அது இங்கே பிளாக் இல்லை. நீங்கள் எந்த பக்கத்தாலையும் சுற்றி வரலாம். இதுக்குள்ளால வரல அதுக்குள்ளால லைட்டு தாங்க. அது வந்து ஊராக்களே தெரியும். இதுக்குள்ளால பிளாக் பண்ணிங்கன்னா பட் எல்லாருக்கும் எல்லாம் வந்து வான்வே தான் பின்றது. மற்ற பக்கம் எல்லாம் ஃபென்ஸ் அடிச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டு எல்லாம் வரையுது. ஈவன் உங்களுக்கு கூட மெயின் கேட்டை தவிர வேறு வழியாக பண்ணுறது. மெயின் கேட்டில் மட்டும்தான் பண்ணா ஓபிடி வேறு யாரு அதுதான் எங்களை எல்லா இடம் பிரச்சனை. கட்டியில் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு என்ன ஆகணும்னா ஓபிடி எங்கே இருக்குது வெளியில் அதனால கேட். ஸோ அதில் செக்யூரிட்டி இருந்தா மற்ற இன்னொன்று சரிஞ்ச செக்யூரிட்டிக்கு பயம் இல்லை. பப்ளிக்கு செக்யூரிட்டி அடிக்கிறாங்க. இல்லை செக்யூரிட்டிக்கு வந்து என்ன பிரச்சனை ஊர் தாண்டி அது என்ன கண்ட்ரோல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து எங்கே வைக்கிறாண்டா பிரச்சனை. இப்போ இவர் வந்து அவர்கிட்ட பிடிக்கல என்னென்னா அவர் தாக்கல் அவர்கிட்ட வச்சு நீங்கள் ஒன்றும் செய்யலை. ஏனென்றா இதில் ஓபிடி இருக்கு. நீங்கள் ஓபிடிக்கு நான் போகிற 2 வார அளவுக்கு என்ன சொல்லுங்கள் கிட்டடி இன்னொரு செக்யூரிட்டி கார்டுக்கு அடிச்சு போட்டாங்க. என்ன பிரச்சனைன்றா நான் சொன்னதானே நீங்கள் அவர்கிட்ட தடுக்கல. நீங்கள் அவர் நீக்குள்ள சொல்லல அவங்களே வந்து எங்க பிரச்சனை வருதுன்னு நான் சொன்னதானே அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அவுட்டாக இருக்கும். அதை மட்டும்தான் தீக்கலாம். நீங்கள் வேற என்ன செய்தல ஒன்று எங்கே வச்சிருக்காங்க அந்த அளவு கட்டணும். இந்த அளவு இல்லை அது போட் கமிஷன் இருக்கா பாஸ் இருக்கா கமிஷன் பாஸ் சிஸ்டம் அதான் இல்லை. நீங்கள் அவுட் பேஷண்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டாம். இந்த பிரச்சனையை தீக்கலாம். அவுட் பேஷண்ட் இருக்க வரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்யலாம். அதான் நான் சொன்னேன். ஏன்னா இந்த அவுட் பேஷண்ட் நம்ம இதுக்குள்ள பாருங்க பேஷண்ட்டை கிளினிக்கில் இருந்து மேலே எல்லா பக்கத்தாலையும் இந்த கேட் அப்படி கொடுக்குறீங்க. இதால் ஒன்று வழிகள்லாம் இதால் வந்து இப்படியே போய் நம்மளை விட்டு வரலாம். அப்படி எல்லா ஊருக்கும் போகும். பின்பக்கத்தால் வரலாமோ வரல சரிதானே? அந்த பக்கத்தாலையும் போகலாம் தானே போகுது. ஸோ கீழ் ஃப்ளோர்லேருந்து மேல் ஃப்ளோருக்கு நமக்கு 3 வழி இருக்கு. 3 நிப்பாட்டு
நீங்கள் ஒன்றை உருவாக்குறீங்க, ஒன்று இருக்க வேண்டாம், ஒன்று இருக்கா. அப்போ நான் என்ன இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும், இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும், அது மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் அதெல்லாம் வரணும். அப்போ லிஃப்ட்டுக்குள்ளால பேஷண்ட் போகாத அதை நிப்பாட்டி இந்த கேட்டாலும் ஸ்டெப்ஸ் நான் அவடத்தை நிப்பாட்டேன். நீங்கள் எல்லா பக்கமும் திறந்து வைக்கிறதில்ல. ஏன்னா ஃபென்ஸ் இல்லாட்டி தான் நான் சொல்லுவா. நீங்கள் வந்து வெள்ளாரிச்செல்லாம் போனீங்க, நான் சொல்லுவேன் வெள்ளாரிச்சு NHS எல்லாம் வந்து நீங்கள் போர்டுக்குள்ளே போகல. அது ரீசன் என்னன்னா அவுட் பேஷண்ட்டு மெயினையும் வேறையா நீங்கள் அங்கேருந்து இங்கே வேற இல்லை போர்டு லைன் சார். அது இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து கட்டப்பட்டது வெள்ளக்காரங்க செட்டப்பில் அதான் கட்டினவங்களுக்கு டொனேஷனில் கட்டைக்குள்ள அவன் எல்லாம் ஒரு பில்டிங்காக கட்டுவான். செட்டப்பும் அப்படி தான் கட்டணும். அப்போ ஒன்றும் செய்யலாம். ஏஎம்ஹெச்சில் வந்து லேஸ் என்னென்னா ஏஎம்ஹெச் வந்து அதை முன்னுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் சரி என்னடா நீங்கள் அந்த பிளாக்கை விட்டு வெளியில் போகக்குள்ள உங்களை நிப்பாட்டு. ஏனியும் ஓபிடியும் ஒரு பிளாக். அப்போ நீங்கள் அந்த பிளாக்கை விட்டு வெளியில் போகக்குள்ள நீங்கள் ரீசன் சொல்லணும் எங்கே போகிறீங்க என்ன சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த பிளாக்கை விட்டு வெளியில் போயிடலாம். அதுதான் டேக் அந்த வெட்டியில் போய் எவ்வளோ தண்ணி குடிப்பார் கிளினிக் அந்த அவ்வளோ தண்ணி வெளியில் விடும் உள்ளுக்குள்ள குடிக்கல. நீங்கள் பின்பக்கத்தால் என்டிஎஸ் பக்கத்தால் போனீங்கன்னா ஒருத்தர் நிப்பாட்டி வழி தெரிஞ்சாக்க போகலாம். அதனால பின்பக்கத்தால் போகலாம், இந்த பக்கத்தால் போயிடும். மற்ற கேட் இருக்குது, ஒரு 33 கேட் இருக்கு, அதுக்குள்ளால வரது நிப்பாட்டி. அதுமாதிரி இந்த பக்கத்தால் போகிறதையும் செய்யலாம். பட் இந்த பக்கம் இருக்கு முன்பக்கம் நார்மலாக வர வழி ஓபிடிலேருந்து அந்த அளவு இல்லை. ஏன்னா அவர்த்த நிற்பான் அந்த பின்பக்கத்தால் வந்து ஒரு க்ளாஸ் சரி. அதுதான் இப்போ அங்கேயும் கூட்டானா மெயின் வானம் வர விட மாட்டான். கேட்டு இருக்கு அதிலேயே பண்ணி பார்க்கலாம். அது இருக்கக்குள்ள வந்து என்னன்னா அப்படி இருக்கக்குள்ள வந்து உங்களுக்கு அது 1-2 பேர் தானே அதுக்குள்ளால வரும். இந்த மெயின் இதே வந்து நின்று பைசா அதை வந்து நீங்க இதில் செய்யறது ஏன்னா உள்ளுக்குள்ள வந்தவர் நிப்பாட்டுன்றது சாத்தியம். நீங்க யாராலையும் நிப்பாட்டு ஏன்னா வந்தது 10 பேர்னா 10 பேர் நான் போகணும். நீங்க முன்னுக்கு நிப்பாட்டினா தான் எழுதுற உள்ளுக்குள்ள வந்தவர் அங்கேயும் அதே மாதிரி நான் வாழ்க்கையில் தான் பிடிச்சி கோயில் பக்கத்தால் வந்து வரல ஜலப்பட்டம் மோச்சரி அதுக்குள்ளேயே உள்ள வந்துட்டு இல்லைங்களா வெளியில் வெயிட் பண்ணி அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் நீங்கள் அதுக்கு ஒரே வழி ஸ்ட்ரென்ஸை போட்டு இதை ஷிஃப்ட் பண்ணணும். ஒபிடி வேறு இடத்துல இருக்கும். அப்போ பேஷண்ட் வழியில் அதை நான் அங்கே வைப்பேன் இங்கே வைப்பேன் இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் இது கரெக்ட். இந்த பில்டிங் செட்டப்புக்கு வந்து நீங்கள் என்னதான் கொண்டு வந்தாலும் வாசலில் நிற்காம அங்கே நிப்பாட்டில்லை அவங்கள நான் மறந்துட்டு அங்கே வச்சு அவன் என்ன சொல்ல போகிறான் நான் மறந்துருக்க போகணும் ஓபிடி நீங்கள் நிப்பாட்டி இருக்கணும். நான் ஏன் நீ போகிறேன் என்ன சொல்லுவேன் கேட்டில் அவன் கொண்டு கழிக்கலாம். ஏன்னா இப்போ போயிடலான்னு சொல்லுவோம் இல்லை நீ அங்கே போகிறான்னு சொன்னாலும் சொல்லல இல்லை நான் மருந்து அனுப்ப போகிறேன். அதான் உள்ளுக்குள்ள விட்டிங்கன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். உங்களும் என்ன முடிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் இருக்கு. சரி உள்ளுக்குள்ள வச்சு ட்ரை பண்ணுங்க. அல்லது சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து ஏஎன்சியில் சொல்லுங்க இப்படி பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை இதில் வந்து சரி. அதே மாதிரி வந்து வேலுமண்டா வீடியோவாக போட்டாலும் சரி எதை ஹாஸ்பிட்டலில் இந்த நோட்டீஸ் அது இதில் எல்லாமே அதெல்லாம் வந்து இப்போ எல்லா இதுலேயும் பாட்டி தான் இருக்குது. அதில் டெக்னாலஜி அதை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு செய்யக்கூடியதான் செய்யலாமே. இப்போ ஃபுல்லாக செய்யணும்னா நம்ம ஃபுல் ஃபெசிலிட்டியோட மேல் ஃப்ளோரில் எல்லாம் போகுது. வார வழி இந்த கேட் அந்த கேட் அதுக்கு மட்டும் தாங்க அதான் சொல்றேன். அதான் பிராக்டிகலான பிரச்சனை என்னன்னா க்ளோஸ் ஏரியாஸ் போர்டு ஓபன் நடக்குது. போர்டு க்ளோஸ் பண்ணி போர்டு இல்லைன்னா ஓப்பன் தான் போர்டுக்குள்ள உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. என்னன்னா நீங்கள் எல்லாம் வந்து போர்டு தனியாக வச்சு நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எந்த சிஸ்டருக்கு போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் போர்டுக்குள்ளே போகிறோன்னா உங்களோட டாக்டர் ஐடியை காட்டாமல்
ஏன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்ல கீழ அந்த பணம் வேற இடம் இல்லை இதுதானே மற்ற எல்லா கேட்டும் க்ளோஸ் பண்ணிடு எல்லாரும் பில்டிங் இருக்குட்டாங்க எல்லாரும் பில்டிங் டிரெக்டர் வார அந்த வழியில செக்யூரிட்டி நிற்கும் அதுக்கு 4-5 லிஃப்ட் இருக்கு 5 லிஃப்ட் ஃபங்க்ஷன் பண்ணது கோவிட் டைம்ல மட்டும்தான் கோவிட் டைம் மட்டும்தான் 5 திறந்து அதுதான் அது என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசனுக்கா இந்துக்களால் இருந்து ஸ்டாப் பண்ணுமா அதுக்கெல்லாம் ஒன்று கோவிட் டைம் திறந்து விட்டாங்க நஷ்டப்படுத்தி தொங்கல்ல இருக்கிற லிஃப்ட் யாரும் நினைக்கிறதுனால பார்த்து சார் அதளவு இன்னும் டிரெக்டர் மட்டும்தான் போதும் ரெண்டாவது அதை செட்டப் பண்ணி வச்சுக்காங்கன்னா முடிதை ஒட்டி 9 மட்டும்தான் கிடக்கு நீங்கள் கிரவுட் இல்லாட்டி 9 அவ்வளோ இடையில எங்கேயும் போயிடும் இங்கால பக்கம் இருக்கிறதா பேஷண்ட்டுக்கு ஸ்டாஃப் யாரும் ஏன்னிக்குள்ள இருக்கிறது வந்து எமர்ஜென்சி பண்ணணும் அது அவங்க கேட்டுக்கு கொண்டு போகிறோம்னா இங்கே வந்து கொண்டு போகணும் தானே அது தவிர அந்த கேட்டுக்கு உள்ளுக்குலாம் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேட்டை முன்னு கொண்டு கூட்டிடுது ஸோ நீங்கள் வெளியில இருந்து வந்தால் அந்த கேட்டை திறக்கல அது வெளியில் திறக்கும் அந்த கேட்டை வெளியில் திறந்தா இங்கே வரும் அதை கூட்டிடுது ஸோ உங்களுக்கு அக்சஸ் வந்து 2 லிஃப்ட் தான் இல்லை ஸ்டாஃப் ஒரு நாள் வந்து 2 தான் பேச போகிறாங்க 2 தான் ஸோ அதை தவிர நீங்கள் ஒன்றையும் பாதிக்கலாது ஸோ அவடத்த நின்றாச்சு தான் அவடத்த நிற்பான் ரெண்டு எங்கே ஓப்பனிங்கிட்டு வைப்பான் பிள்ளையோட ஓனிங்கன்னா சரி நான் பார்க்க போகிறேன் அதில் மட்டும் தான் நிற்பான் அக்சஸ் வந்து இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே போனால் நீங்கள் என்னன்னா நீங்கள் மேலே எல்லாம் வரும் அதான் ஏன்னா ஓபிடி வந்து அங்கே ஓபிடி அங்கே இருக்குது தனியாக இப்போ நீங்கள் மருந்தெடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே இதுக்குள்ள வேறு ரோட்டுக்குள்ளே போய் என்ன மருந்து எடுக்கிறீங்க அங்கே போகும் இப்போ நீங்கள் வெளியால் போய் அப்படி சுற்றி தான் ஈவன் உள்ளுக்குள்ளால கூட பேஷண்ட் உள்ள போய் ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம் கேண்டீனுக்கு போயிட்டு வர விளையாடலாம் இல்லை ஸ்டாஃப் தான் கொடுத்துருவாங்க அப்படி பண்ணி அந்த செட்டப் 2 கேட்டும் அப்படி வச்சுருக்கு இந்த ஆனால் வெளியில் இருக்கிற கேட் வந்து அவன் காரை உள்ள வெளியில் பார்க்கிங் பார்க்குறான் உள்ளுக்குள்ள இந்த 2 பேர் தான் எங்கள் ஓபிடிக்கு உள்ளே இருந்து வர கேட்டில் வர அட்மிஷனுக்கு பார்க்குறேன் நட்டால் அந்த ஏனிலேருந்து வெளியில் விட்டது அந்த 2 எக்ஸஸ் தான் உங்களுக்கு மற்ற இல்லாடம் என்னென்னா வேலி அடைச்சிருக்கு வேலி அடைச்சிருக்கு வரலாம் உண்மையா ஜேஎம் ஆஃபீஸ் பக்கத்தில் வரலாம் அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் வரலாம் கேண்டீன் பக்கத்தில் எல்லாம் அக்சஸ் இருக்கு எல்லாம் போட்டு இப்போ நீங்கள் அதில் அதான் நாங்கள் அப்போ அங்கே முக்கியம் என்னென்ன வீழா நீங்கள் தான் வரல அதில் வேறு இந்தியாவோட இந்த கேட்டை போகிறது 6 கேட்டில் ஒரு 3ஆவது கான்செப்ட் சின்னத்தை கூப்பிட்டுனா யாரும் அதில் வரல அப்போ ஒரு கேட்டெல்லாம் நீங்கள் வரலாம் இப்போ இதால் மட்டும்தான் ஸ்டெப்ஸால் வரலாம் இந்த ஸ்டெப்ஸில் என்ன தெரியுறேன் ஓபிடியா நம்ம இப்படி செய்யணும் இந்த விட இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஆனால் நீங்கள் எடுக்கேட் பண்ணலாம் ஹெல்த் எஜுகேஷன் வந்து நீங்கள் ஏன் சில என்ன இப்போ என்னன்னு சொன்னால் உங்களுக்கு போக அதான் யோஜிக்க இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஆக்டிங் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெர்மனண்ட் வேலை டெலிவரி அதே நம்ம சாப்பிட்டு